எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை தொடர்பான 2025 ஆகஸ்ட் மாத செயலமர்வு தொடரில் அலுவலக முகாமைத்துவம் தொடர்பான நிறைவு செயலமர்வு அல்லது 5வது செயலமர்வுல நாங்கள் கலந்துரையாடுகிறோம். கடந்த செயலமர்வில் தொடர்பாடல் அல்லது தகவல் தொடர்பு என்கிற தலைப்பிலான ஆரம்ப விடயங்களை பார்த்திருந்தோம். சில விடயங்கள் ஓரளவுக்கு சிரமம் தருவதாக அது இருக்கும். நீங்கள் அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தொடர்பாடல் தொடர்பான ஆவணங்கள் பயன்படுத்திய ஆவணங்கள் நான் குழுவில் பதிவிட்டு விடுவேன். இன்னும் ஒரு செயலமர்வு முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் அவற்றை வாசிக்கலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தன்மை என்னென்றால், அதுல ஒரே விடயம் வெவ்வேறு ஆவணங்கள்ல வெவ்வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கும். அவற்றை ஒன்றாக தொகுத்துத்தான் நாங்கள் காணொலியில பேசியிருக்கோம். கடந்த செயலமர்வுல 4வது செயலமர்வுல நாங்கள் கலந்துரையாடிய விடயங்களோடு காணொலிகளை காட்சிப்படுத்திய போது அதில் சில தவறு நிகழ்ந்திருக்கிறது. நாங்கள் பேசுகிற விடயத்துக்கும் அதுல காண்பிக்கப்படுகிற அந்த ஆவணத்துக்கும் இடையில சில வேளையில தொடர்பற்ற தன்மைகள் இருக்கும். அதை ஒரு பொருட்டாக நீங்கள் எடுக்க வேண்டாம். பேசப்படுகிற விடயத்தை கருத்துல கொண்டு உங்களுக்குரிய பாட குறிப்புகளை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த செயலமர்வில் நான் ஆவணங்களை எதையும் காட்சிப்படுத்த போவதில்லை. ஏன்னா நாங்கள் பேச போகிறதே ஒரே ஒரு தலைப்பு தான். இன்றைய தலைப்பு நாங்கள் தொடர்பாடல் முறைகள் என்பது தொடர்பாக மட்டும்தான் பேச போகிறோம். ஆகவே அந்த தொடர்பாடல் முறைகள் என்பது தொடர்பாக நான் ஆவணங்களை எதையும் உங்களுக்கு காட்சிப்படுத்த போகிறது இல்லை. நீங்கள் தலைப்பிட்டுக் கொள்ளுங்க, தொடர்பாடல் முறைகள் அல்லது தகவல் தொடர்பு முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? சரி, அப்போ இதை வெவ்வேறு விதமாக வகைப்படுத்துகிறவர்கள் உண்டு. ஒன்று, அது நிகழும் விதத்தின் அடிப்படையில் எவ்வாறு நிகழ்கிறது என்கிறதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வகைப்படுத்துவது உண்டு. 2வது, யாருக்கிடையில் நிகழ்கிறது என்பது தொடர்பாக வைத்துக்கொண்டு அதை வகைப்படுத்துகிறவர்கள் உண்டு. 3வது, அதனுடைய நம்பக தன்மை அல்லது உத்தியோகபூர்வ தன்மை, சட்ட ரீதியான பெருமானம் என்பவற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அதை வகைப்படுத்துகிறவர்கள் உண்டு. 3 விதமாக வகைப்படுத்துகிறார்கள். ஒன்று, அது நிகழும் விதம், தகவல் தொடர்பு மேற்கொள்ளப்படுகின்ற விதம் என்பதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வாய்மொழி மூலமான தொடர்பாடல்கள், எழுத்து மூலமான தொடர்பாடல்கள், 3வது சொல் வடிவமற்ற தகவல் தொடர்பாடல்கள். சொல் வடிவம் என்பது வாய்மொழி மூலமாகவும் இருக்காது, எழுத்திலும் இருக்காது. சொல் வடிவமற்ற தகவல் தொடர்பாடல்கள் அல்லது உடல் அசைவுகள் அல்லது சைகைகள் மற்றும் குறியீடுகள் மூலமான தகவல் தொடர்பாடல் என்று சொல்லி அதை வகைப்படுத்தலாம். அப்போ முதலாவது விடயமாக நாங்கள் பார்க்கிறோம், தகவல் தொடர்பாடல் வகைப்பாடு என்று வருகிற போது அது நிகழும் விதத்தின் அடிப்படையில் 3 விதமாக அதை வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, வாய்மொழி மூலமான தொடர்பாடல். 2வது, எழுத்து மூலமான தொடர்பாடல். 3, சைகைகள் மற்றும் குறியீடுகள் மூலமான தொடர்பாடல். இதனை சொல் வடிவமற்ற தகவல் தொடர்பு என்பதாக வகைப்படுத்தலாம். இங்க சொல் என்பது ஒலி வடிவிலும் இருக்காது, வரி வடிவிலும் இருக்காது, எழுத்தாகவும் இருக்காது, பேசும் வார்த்தையாகவும் இருக்கக்கூடாது. அப்போ அதை சொல் வடிவமற்ற தகவல் தொடர்பு. வேறு விதமாக நாங்கள் சொல்லுகிறோம், அது சைகைகள் குறியீடுகள் மூலமான தகவல் தொடர்பு. சில வேளைகளில் அது சைகை என்று மட்டுமே சொல்லப்படுவது உண்டு. ஆனால் அது தவறானதால் அப்படியே நாங்கள் எடுத்துக்கொள்ள. அப்ப இது முதலாவது வகையில நாங்கள் சொல்லலாம். அடுத்த 2வது, அதிகார மட்டங்களினுடைய அடிப்படையில் அதை நாங்கள் தொடர்ச்சியாக வருகிற போது பார்க்க போகிறோம். அதை இப்போதைக்கு குழப்பிக்கொள்ள தேவையில்லை. அது மேல் நோக்கியது, கீழ் நோக்கியது, கிடைமட்டமானது, மூளை நோக்கியது, இந்த மாதிரியாக எல்லாம் சொல்லப்படுகிறது. நான் இப்ப அந்த வகைப்பாட்டை பற்றி உங்களோட பேச இல்லை. அப்படின்னு ஒரு வகைப்பாடு இருக்கு, சரிதானே? அந்த வகைப்பாடு தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டும்.
அடுத்தது அவற்றினுடைய வலைப்பின்னல் வடிவங்களை பற்றியும் பார்க்கலாம். அது ஒரே நேரத்துல ஒரு நேர்கோட்டில் போகுதா அல்லது பின்னல் வடிவத்தில் இருக்குதா, சக்கர வடிவத்தில் இருக்குதா போன்ற அடிப்படையில் அது பரவல் அடைகின்ற விதத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இன்னொரு வகைப்பாடு இருக்கு. ஒரு நேர்கோட்டு தொடர்பாடல் ஒருவருக்கு சொல்லி அடுத்தவருக்கு சொல்லி அடுத்தவருக்கு சொல்லி அடுத்தவருக்கு சொல்லி அப்படி போகிறது. இது ஒரு நேரத்துல சொல்லுகிற போதே பரவல் ஒரு 10 பேருக்கு போகும், அந்த 10 பேரும் இன்னொரு 10 பேருக்கு சொல்லுவார்கள், அந்த மாதிரியாகவும் அது இருக்கிறது. இதையெல்லாம் இன்னொரு அது பரவல் அடையும் வடிவத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இப்ப 3 வகையாக பார்த்துட்டோம். ஒன்று நிகழும் விதம், இரண்டாவது அதிகார மட்டங்கள், 3 அது பரவல் அடைகின்ற விதம். இன்னொன்று அதனுடைய உத்தியோகபூர்வ தன்மை அல்லது சட்ட ரீதியான தன்மை என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு முறை சார்ந்த தொடர்பாடல், முறை சாராத தொடர்பாடல், ஃபோர்மல் இன்ஃபோர்மல் என்கிறதாக எல்லாம் வகைப்படுத்துவார்கள். நாங்கள் இன்றைக்கு பேச போகிற விடயம் அது நிகழும் விதத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தொடர்பாடல் முறைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம். இப்போ 3 விதமாக வகைப்படுத்துகிறோம். ஒன்று வாய்மொழி மூலமான தொடர்பாடல்கள், இரண்டாவது எழுத்து வடிவ தொடர்பாடல்கள், மூன்றாவது சைகைகள் மற்றும் குறியீடுகள் வடிவ தொடர்பாடல்கள். இதற்கு இன்னொரு பெயர் சொல் வடிவமற்ற தகவல் தொடர் என்பதாக 3 வகையில பார்க்கிறேன். சரி, இப்போ வாய்மொழி மூலமான தொடர்பாடல் என்று வருகிற போது வாய்மொழி மூலமான தொடர்பாடல் என்பது சில வேளைகளில் அதை 2 விதமாக நீங்கள் வகைப்படுத்தி பேச வேண்டி இருக்கு. வாய்மொழி மூலமான தொடர்பாடல் என்பது நேருக்கு நேரான தொடர்பாடல், இயந்திர உபகரணங்கள் மூலமான தொடர்பாடல்கள் என 2 வகையாக அதனை வகுத்துக் கொள்ள முடியும். வாய்மொழி மூலமாக நடைபெறுகின்ற தொடர்பாடல்களை நேருக்கு நேராக நிகழ்கின்ற தொடர்பாடல்கள், இயந்திர உபகரணங்கள் மூலமாக நிகழ்கின்ற தொடர்பாடல்கள் என்பதாக பார்த்துக் கொள்ள முடியும். கூட்டங்கள், உரையாடல்கள் என்பது கலந்தாய்வுகள், டிஸ்கஷன் என்று வச்சுக்கொள்வோமே, கலந்தாய்வுகள், கூட்டங்கள், கலந்தாய்வுகள், நேர்காணல்கள், இன்டர்வியூ, மாநாடுகள், கான்ஃபரன்ஸ் சொல்லுவோம், மாநாடுகள், செஷன்ஸ், செயலமர்வுகள், குரல் அஞ்சல்கள், வாய்ஸ் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜ் போடுவோம், ஆன்லைன் கான்ஃபரன்ஸ், நிகழ்நிலை மாநாடுகள் அல்லது காணொலி கலந்துரையாடல்கள் என்று சொல்லி அதை சொல்லலாம். போன்றவற்றை நாங்கள் வாய்மொழி மூலமான தொடர்பாடல் முறைகளுக்காக பார்த்துக் கொள்ள முடியும். இவற்றில் சில விடயங்களை எடுத்து நாங்கள் பேச வேண்டி இருக்கும். குறிப்பாக கூட்டங்கள் என்பது தொடர்பாக நாங்கள் கொஞ்சம் விரிவாக விளக்கமாக அந்த விடயத்தை பேசுவோம். அதை தொடர்ந்து பேச போகிறோம். முதலாவது விடயம், நாங்கள் நிகழும் விதம் தொடர்பாக தொடர்பாடலினை 3 வகையாக வகுத்து வைத்திருக்கிறோம். வாய்மொழி மூலமானது, எழுத்து மூலமானது, சைகைகள் மற்றும் குறியீடுகள் மூலமானது அல்லது சொல் வடிவமற்ற தகவல் தொடர்புகள் என்று பார்த்திருக்கிறோம். முதலாவது விடயமாக வாய்மொழி மூலமான தொடர்பாடல் என்பதற்கான ஒரு சிறிய விளக்கத்தை எங்களால் எழுதக்கூடியதாக இருக்கிறது. வாய்மொழி மூலமான தொடர்பாடல்களை விவரிக்கிற போது நாங்கள் சொல்லுகிறோம், இது வார்த்தைகள் மூலமாக பரிமாறப்படுகிற ஒரு தொடர்பாடல் முறையாக இருக்கும். வார்த்தைகளின் மூலமாக எண்ணங்கள், கருத்துக்கள், அபிப்பிராயங்கள், திட்டங்கள் போன்றவற்றை பரிமாறுகிற ஒரு முறையாக இருக்கும். இதனை நேருக்கு நேரான தொடர்பாடல் மற்றும் இயந்திர உபகரணங்கள் மூலமான தொடர்பாடல் என்பதாக வகைப்படுத்திக் கொள்ள முடியும். வாய்மொழி மூலமான தொடர்பாடலுக்கு உதாரணங்களாக கூட்டங்கள், கலந்துரையாடல்கள் அல்லது கலந்தாய்வுகள், நேர்காணல்கள், மாநாடுகள், செயலமர்வுகள், குரல் அஞ்சல்கள், நிகழ்நிலை மாநாடுகள் போன்றவற்றை இன்னும் இருக்குது. சில வேளைகளில் தொலைபேசியில பேசப்படுகிற விடயங்கள் கூட, தொலைபேசியில கலந்துரையாடப்படுகிற விடயங்கள் எல்லாமே வாய்மொழி மூலமான தொடர்பாளர்களுக்குள்ள வரமானால் அது நேருக்கு நேரானதாக அல்ல, இயந்திர உபகரணங்கள் மூலமானது. இயந்திரத்துக்குள்ளாலையும் பேசலாம், நேர்லையும் பேசலாம். இவ்வாறு பேசப்படுகிறது. சரிதானே? பேச்சின் மூலமாக பரிமாற்றம் செய்யப்படுகிற தொடர்பாடல் எல்லாவற்றையும் நாங்கள் இதுக்குள்ள அடக்கலாம். 2வது எழுத்து மூலமான தொடர்பாடல்கள். எழுத்து மூலமான தொடர்பாடல்களை கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியாக நாங்கள் ஒரு விளக்கம் அளித்து எழுதுகிற போது
எண்கள், எழுத்துக்கள், சின்னங்கள், குறியீடுகள், வரைவுகள், படங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி வாய்மொழி தொடர்பற்றதாக உருவாக்கப்படுகின்ற தகவல் தொடர்பு முறை. இங்க இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். எண், எழுத்து, குறியீடு, வரைவு, படங்கள் போன்றவற்றை, சின்னங்கள், சரிதானே, சில ஏதாவது சின்னங்களையும் பயன்படுத்துவோம் நாங்கள் இங்க. எண்கள், எழுத்துக்கள், சின்னங்கள், குறியீடுகள், வரைவுகள், வரைபடங்கள், படங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி வாய்மொழி தொடர்பற்றதாக உருவாக்கப்படும் தகவல் தொடர்பு முறை எழுத்து மூலமான தகவல் தொடர்பு. இந்த வகையில் கடிதங்கள், சுற்றறிக்கைகள், அறிக்கைகள், உள்ளக சுற்றறிக்கைகள், நிலையியல் கட்டளைகள், வழிகாட்டி கையேடுகள் அல்லது அலுவலக கையேடுகள் என்று சொல்லுவார், மின் அஞ்சல்கள், அலுவலக உள்ளக குறிப்பு பத்திரம், மெமோ, இன்டர்னல் மெமோ என்று சொல்லுவோம், அலுவலக உள்ளக குறிப்பு பத்திரம், அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய அல்லது தட்டச்சு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இலத்திரனியல் ஆவணங்கள், மின்னணு ஆவணங்கள் அல்லது இலத்திரனியல் ஆவணங்கள், தட்டச்சு செய்யப்பட்டுள்ள மின்னணு ஆவணங்கள், குறுஞ்செய்திகள், அறிவிப்பு பலகை, நோட்டீஸ் போர்ட் எழுதியிருப்பாங்க, அறிவிப்பு பலகை போன்றவை எழுத்து மூலமான தொடர்பாடலுக்கான உதாரணங்களாக நாங்கள் சொல்ல முடியும். எழுத்து மூலமான தொடர்பாடல் என்பது அதனை ஒரு விவரித்தல் செய்கிறோம், அதோடு அதற்கான உதாரணங்களையும் சொல்லுவோம். எண்கள், எழுத்துக்கள், சின்னங்கள், குறியீடுகள், வரைவுகள், படங்கள், வரிப்படங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி வாய்மொழி தொடர்பு அற்றதாக உருவாக்கப்படுகின்ற தகவல் தொடர்பினை எழுத்து மூலமான தகவல் தொடர்பு முறை என குறிப்பிடலாம். கடிதங்கள், சுற்றறிக்கைகள், அறிக்கைகள், நிலையியல் கட்டளைகள், உள்ளக சுற்றறிக்கைகள், அலுவலக உள்ளக குறிப்பு பத்திரம், தட்டச்சிடப்பட்ட மின்னணு ஆவணங்கள், குறுஞ்செய்திகள், அறிவிப்பு பலகைகள், அழைப்பிதழ்கள், துண்டு பிரசுரங்கள், கையேடுகள் போன்ற பல்வேறு உதாரணங்களை இதில் நாங்கள் சொல்கிறோம். இதுல கடித முகாமைத்துவம் தொடர்பாக நாங்கள் கொஞ்சம் பேச வேண்டி இருக்கும். அறிக்கைகள் பற்றி பேசி இருக்கிறோம் கடந்த 2 செயலமர்வுகள்ல, எனக்கு ஒரு செயலமர்வு அறிக்கைகள் தொடர்பாக பேசி இருக்கிறோம். அறிக்கைகள் பற்றிய அந்த விடயத்தை மீளவுக்கா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இது எழுத்து மூலமான தொடர்பாடல் முறைகளுக்குள்ள இதை சொல்வேன். மூன்றாவது சைகை மூலமான குறிப்பு தொடர்பாடல் அல்லது சொல் வடிவமற்ற தகவல் தொடர்பு. சொல் வடிவமற்ற தகவல் தொடர்பு சைகைகள், குறியீடுகள் மூலமான தகவல் தொடர்பு என்கிற 2 பெயர்களையும் அது இருக்கலாம். நீங்க 2ஐயும் எழுதுங்க. கேட்கிற போது இது அல்லது அது என்பது போல அல்லது அடைப்புக்குறிக்குள்ள எழுதினால் நல்லது. இது அசைவுகள், முகபாவங்கள், ஒளிச்சமிக்கைகள், ஒளிச்சமிக்கைகள், வேறு சில சின்னங்கள், குறியீடுகள் என்பவற்றின் மூலம் இங்கு இவை பயன்படுத்தப்படுகின்ற போது ஏனைய தொடர்பாடல் முறைகளோடு இணைந்தவைகளாகவோ அல்லது தனித்தோ இருக்கலாம். இங்கு சொல் வடிவமற்ற தகவல் தொடர்பு என்பது வாய்மொழி வடிவிலோ அல்லது எழுத்து வடிவிலோ அல்லாத அசைவுகள், முகபாவங்கள் போன்றவற்றினால் அவ்வாறே ஒளிச்சமிக்கைகள், குறியீடுகள், சின்னங்கள் போன்றவற்றினால் கருத்துக்களை பரிமாறுகிற ஒரு முறையாக இருக்கும். உதாரணமாக வீதி சமிக்கை விளக்குகள், புகையிரத பாதைகளில், புகையிரத கடவைகளில் இருக்கக்கூடிய சமிக்கைகள், பாடசாலை, கோவில் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிற மணியொலிகள், வாய்மொழி மூலமான தொடர்பாடலின் போது அதனோடு இணைத்து பயன்படுத்துகின்ற அங்க அசைவுகள், முகபாவங்கள், சைகைகள் போன்ற எல்லாவற்றையும் இதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம். சரிதானே? இந்த விடயங்களை நாங்கள் முதலாவதாக கூட்டங்கள் தொடர்பாக பேசலாம். கூட்டங்கள்
என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். கூட்டம் தொடர்பாக அறிஞர்கள் சொன்ன வேலை விளக்கணங்கள் எல்லாம் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு சிரமமே அதுதான். ஒவ்வொரு தலைப்பும் படிக்கிற போது அலுவலகமோ அமைப்பத்தில் எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கிறது. அது தொடர்பாக அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறது. நாங்கள் இங்கே அறிஞர்களை பற்றி எல்லாம் பேசி உங்களுக்கு சிரமம் கொடுக்க மாட்டோம். நீங்கள் இதுவரைக்கும் இருந்த விடயங்களை குறித்து வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். தொடர்பாடல் என்பது அது நிகழும் விதத்தில் 3 வகையாக இருக்கிறது. 3 வகைக்குமான ஒரு விளக்கம் மற்றும் அவற்றுக்கான உதாரணங்கள் என்பதை பார்த்திருக்கிறோம். இந்த உதாரணங்கள்ல இருந்து நாங்கள் அடுத்த பகுதிக்கு போகிறோம். அதுக்குள்ள நிறைய கேள்விகள், கூட்டங்கள் தொடர்பாக பல பரீட்சைகள்ல நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். கேட்கக்கூடிய வாய்ப்புள்ள வினாக்களையும் நாங்கள் பார்த்தோம். சரி, அப்ப முதல்ல கூட்டம் என்றால் என்ன? கூட்டம் என்பது தொடர்பாக ஒரு விளக்கம் நாங்கள் கூட்டங்கள் என்பதை புரிந்து கொள்ள அதுக்கான வேறொரு வரவிலக்கணமும் சொல்ல இல்லை. நாங்களே எழுதி கொள்வோம், அவ்வளவுதான். அறிஞர்கள் சொன்னது எல்லாவற்றையும் விட்டுட்டு பொதுவாக அவர்கள் சொன்னது எல்லாவற்றையும் சேர்த்து தொகுத்து ஒரு வரைவிலக்கணமாக்கி இருப்பார்கள் தானே, அந்த வரைவிலக்கணம் என்ன என்று பார்ப்போம். நிறுவனம் தனது குறிக்கோளை அடைவதற்கான முடிவுகளை சிறப்பாக எடுக்கும் நோக்கில், நிறுவனம் தனது குறிக்கோளை அடைவதற்கான முடிவுகள் அல்லது தீர்மானங்களை சிறப்பாக எடுக்கும் வகையில் உறுப்பினர்களிடையே நடைபெறுகின்ற நேரிடை கலந்துரையாடல்கள் கூட்டம் என விவரிக்கலாம். நிறுவனம் தனது குறிக்கோளை அடைவதற்காக முடிவுகள் அல்லது தீர்மானங்களை சிறப்பாக பெற்றுக்கொள்ளும் பொருட்டு உறுப்பினர்களிடையே நடைபெறுகின்ற நேரடி கலந்துரையாடல்களை கூட்டங்கள் என்று சொல்லுது. கூட்டம் என்பது வாய்மொழி தொடர்பின் மூலமாக தகவலை பகிர்வதற்கு ஒருவருடைய மாதிரி வாய்மொழி தொடர்பின் மூலமாக என்னென்ன செய்யணும் தகவலை பகிர்கிறார்கள். புதிய கருத்து, புதிய வாய்ப்பு, சிக்கலை தீர்த்தல் தொடர்பாக ஒரு உடன்படிக்கையை உருவாக்குவதற்காக, புதிய கருத்து தொடர்பாக அவர்களுக்குள்ள ஒரு ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவது. இப்படி ஒரு விடயம் வந்திருக்குது என்று பேசி ஒரு கருத்து தொடர்பாக ஒரு இணக்கத்துக்கு வருகிற புதிய கருத்து, புதிய வாய்ப்பு, பிரச்சனை தீர்த்தல் அல்லது சிக்கலை தீர்த்தல் தொடர்பான உடன்படிக்கை ஒன்றை உருவாக்குவதற்காக ஆழ்ந்த கலந்தாலோசனை மூலம் சரியான முடிவுகளை எடுப்பதற்காக நடைபெறுகிறது. கூட்டம் என்பது வாய்மொழி தொடர்பின் மூலமாக தகவலை பகிர்வதற்கு, புதிய கருத்து, புதிய வாய்ப்பு, சிக்கலை தீர்த்தல் தொடர்பான உடன்படிக்கையை உருவாக்குவதற்காக அல்லது கலந்தாலோசனை மூலம் சரியான முடிவுகளை எடுப்பதற்காக கூட்டப்படுகிறது. இது நேரடியாக தற்காலத்தில் நிகழ்நிலை மூலமாகவும் நிகழது. இது நேரடியான அல்லது நிகழ்நிலை மூலமான கருத்தாடலாக அமையலாம். முறையான கூட்டங்கள், முறை சாராத கூட்டங்கள் இருக்குது. நாங்கள் அதை இல்லை இங்க பேசுகிற போது முறையான கூட்டங்கள் என்பது வரையறுக்கப்பட்ட கால எல்லை, குறித்த இடம், முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் என்பவற்றை பின்பற்றி நடைபெறும். முறையான கூட்டம் அல்லது முறையான கூட்டங்கள் வரையறுக்கப்பட்ட கால எல்லையில், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட இடத்தில், வரையறுக்கப்பட்ட கால எல்லை, முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி நிரல் என்பவற்றுக்கு அமைவாக நடைபெறும். இவ்வளவு விடயத்தை நாங்கள் எழுதுகிற போது கூட்டம் என்பதற்கு அவர் திட்டமிட்டிருக்கக்கூடிய புள்ளிகளை எங்களுக்கு தந்து ஆகுவோம். சரிதானே? இப்ப நாங்கள் முதல்ல கூட்டம் என்பதற்கான முதலாவது விஷயமா என்ன சொல்லுகிறோம்? நிறுவனம் தனது குறிக்கோளை அடைவதற்கான முடிவுகளை சிறப்பாக எடுக்கும் நோக்கில் உறுப்பினர்களிடையே நடைபெறுகின்ற நேரிடை கலந்துரையாடல்கள் கூட்டங்கள் எனப்படுகிறது. இரண்டாவது விடயமாக சொல்லுகிறோம், வாய்மொழி தொடர்பின் மூலமாக தகவலை பகிர்தல், புதிய கருத்து, புதிய வாய்ப்பு, சிக்கலை தீர்த்தல் தொடர்பாக உடன்பாட்டினை உருவாக்குதல், ஆழ்ந்த கலந்தாலோசனை மூலம் சரியான முடிவுகளை எடுத்தல் ஆகிய நோக்கங்களுக்காக கூட்டங்கள் கூட்டப்படுகிறது.
மூன்றாவது விடயமாக சொன்னால் கூட்டம் என்பது நேரடியாக அல்லது நிகழ்நிலை காணொளிகள் மூலமாக நிகழக்கூடும். நான்காவது, முறையான கூட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் வரையறுக்கப்பட்ட கால எல்லை முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி நிரல் என்பவற்றை பின்பற்றியதாக நடைபெறும். சிறிய கேள்வி 2 புள்ளிகளை தரக்கூடிய சிறிய சிறிய கேள்விகளையும் இதுக்குள்ள கேட்கலாம். சில வேளை கூட்டத்துடன் தொடர்புடைய ஆவணங்கள் எவை என்று கேட்கலாம். கூட்டத்துடன் தொடர்புடைய ஆவணங்கள் கூட்டம் நடப்பதற்கு முன் 2 ஆவணங்கள், கூட்ட அறிவிப்பு அல்லது கூட்டத்துக்கான அழைப்புகள், 2வது கூட்ட நிகழ்ச்சி நிரல். 2 வகையான ஆவணங்கள். ஒன்று கூட்டம் நடப்பதற்கு முன்னான ஆவணங்கள், அதற்குள்ள நாங்கள் ஆவணாண்டு பிரித்து போடுவோமே. கூட்டத்தோடு தொடர்புடைய ஆவணங்கள் என்று கேட்கிற போது ஒன்று கூட்டம் நடப்பதற்கு முன்னான ஆவணங்கள் என்று போட்டுட்டு அதுக்கு நாங்கள் கீறி போட்டு எழுதலாம், அதுக்கு கீழே ஆவண என்பதாக எழுதலாம். கூட்ட அறிவிப்பு அல்லது கூட்ட அழைப்பிதழ். 2வது கூட்ட நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரலுக்கு வேற தமிழ் நாங்கள் பயன்படுத்துகிறது, ஆங்கிலம் அஜெண்டா என்று பாவிப்போம். ஓகே, கூட்ட நிகழ்ச்சி நிரல். 2வது கூட்டம் நடந்த பின்னரான ஆவணம். அது கூட்ட அறிக்கை அல்லது கூட்ட நிகழ்ச்சி குறிப்பு என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். கூட்ட அறிக்கை அல்லது கூட்ட நிகழ்ச்சி குறிப்பு. இந்த ஒவ்வொன்றும் தொடர்பாக கூட்ட அறிவிப்பு அல்லது கூட்டத்துக்கான அழைப்பிதழ், அதுபோல கூட்டத்துக்கான நிகழ்ச்சி நிரல், நிகழ்ச்சி நிரலினுடைய முக்கியத்துவம் என்ன, கூட்ட அறிக்கை ஒன்று கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் என்ன என்பது போன்ற விடயங்களையும் நாங்கள் இதை பார்த்தபடி தொடர்ந்து அடுத்ததுக்குள்ள போவதற்கு முன்னாக இந்த கூட்டம் என்பது தொடர்பில் கேட்கக்கூடிய எல்லா விடயங்களையும் நாங்கள் பார்க்கலாம். கூட்டம் என்றால் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம். அடுத்தது கூட்டத்தோடு தொடர்புடைய ஆவணங்கள் எவை என்று பார்த்திருக்கிறோம். அதுல முதலாவது கூட்டத்துக்கான அழைப்புகள் அல்லது கூட்ட அறிவிப்பு என்பது தொடர்பாக பார்ப்போம். கூட்டத்துக்கான அழைப்புகள் அல்லது கூட்ட அறிவிப்பு என்பது தொடர்பில் நாங்கள் பேசுகிற போது குறிப்பிட்ட கலந்துரையாடல் அல்லது குறிப்பிட்ட கூட்டம் நடத்தப்படும் போது அனைத்து உறுப்பினர்களும் சமூகம் அளிப்பதனை வசதிப்படுத்தும் நோக்கில் அல்லது நிச்சயிக்கும் நோக்கில், அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிற நோக்கத்துல முன்கூட்டியே அதற்கான அறிவிப்பு அனுப்பப்படும். நிறுவனத்தில் கூட்டம் ஒன்று நடைபெறுகின்ற போது அதனுடைய பங்குதாரர்கள் அல்லது உறுப்பினர்கள் அனைவரும் சமூகம் அளிப்பதை நிச்சயப்படுத்தும் நோக்கில் அல்லது உறுதிப்படுத்தும் நோக்கில் கூட்டம் நடத்துவது பற்றிய அறிவிப்பு அனுப்பப்பட வேண்டும். இது நிறுவனத்தின் கடித தலைப்பில், இது சில முகாமைத்துவ புத்தகம் நாங்கள் இந்திய புத்தகங்களை பார்க்கிற போது அதில் பெயர் விவரத்தாள் என்று பயன்படுத்தியிருக்கிறார்கள். நிறுவனத்தின் பெயர் விவரத்தாள் என்று பயன்படுத்துகிறார்கள். நாங்கள் அதை நிறுவனத்தின் கடித தலைப்பில் அச்சிடப்பட்டு முறையான அதிகாரத்தினால் வழங்கப்பட வேண்டும். இதை நாங்கள் கூட்ட அழைப்புதலை சொல்லுகிற போதே தெளிவுபட சொல்லுகிறோம். அதனுடைய நோக்கம் என்ன? நிறுவனத்தில் கூட்டம் நடத்தப்படும் போது அனைத்து உறுப்பினர்களும் அல்லது பங்குதாரர்களும் சமூகம் அளிப்பதை நிச்சயிப்பதற்காக அல்லது உறுதிப்படுத்தும் நோக்கில கூட்ட அறிவிப்பு அனுப்பப்பட வேண்டும். பொதுவாக இது நிறுவனத்தின் கடித தலைப்பில் அச்சிடப்பட்டு முறையான அதிகாரத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டும். முறையான அதிகாரம் என்ற உரிய அதிகாரியினால ஒப்பமிடப்பட்டு அது வழங்கப்பட வேண்டும். ஒரு கூட்ட அறிவிப்பு பிரதானமாக 5 விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். ஒன்று, நிறுவனம் பற்றிய விவரம், யார் கூட்டம் நடத்துகிறார்கள் என்கிற விவரம் இருக்கும். நிறுவனத்தின் பெயர் விவரம், நிறுவனம் பற்றிய விவரம். 2வது, கூட்டம் நடைபெறுகின்ற திகதி, நாள், நேரம். திகதியை போட்டு கிழமையும் போட வேணும் கட்டாயமாக. திகதி, நாள், நேரம் என்பதை போட வேணும். 3வது, கூட்டம் நடைபெறுகின்ற இடம்.
இடம் என்பது நடைபெறுகின்ற நிறுவனம், கட்டடம், மண்டபம் என்பவற்றை குறிப்பதாக இருக்க வேண்டும். உதாரணமாக கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் பிரதான மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறும் என்பதாக சொல்லப்படும். இப்ப நிறுவனத்தினுடைய பெயரும் சொல்ல வேணும். மாவட்ட செயலகத்தில் நடைபெறும் என்று சொன்னா அவர் வெளியில முத்தத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்க நடக்கும் என்று சொல்லி நிறுவனம், கட்டடம் மற்றும் அரங்கினுடைய பெயர் அதுல இருக்கவும். கூட்டத்தின் நோக்கம் மற்றும் நிகழ்ச்சி நிரல் உள்ளடங்கி இருக்கவும். என்ன நோக்கத்துக்காக கூட்டம் நடைபெறுகிறது, அது கலந்துரையாடப்பட இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பது தொடர்பான விடயம் இருக்கவும். அடுத்தது கூட்டத்தை நடாத்துகின்ற தலைவர் அல்லது அவர் சார்பாக நிறுவனத்தின் பிரதிநிதியுடைய கையொப்பம் ஆகிய விடயங்களை உள்ளடக்கியதாக ஒரு கூட்ட அறிவிப்பு இருக்க வேண்டும். கூட்ட அறிவிப்பு ஒரு சட்டபூர்வமானதாக, அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, முறைமை சார்ந்ததாக அமைந்திருக்க வேண்டும். கூட்ட அறிவித்தலோடு அவசியமாக கூட்ட நிகழ்ச்சி நிரல் இணைக்கப்பட்டிருத்தல் வேண்டும். சிலர் சென்ற கூட்ட அறிக்கையையும் இணைப்பதும், சென்ற கூட்ட அறிக்கை அது பொருத்தப்பாட்டை பொறுத்து இணைக்கலாம். ஆனால் அதை தனியாக அனுப்பி வைப்பவர்கள் அதை முன்கூட்டியே அனுப்பி வைக்கிறது சிறந்தது. சிலர் சென்ற கூட்ட அறிக்கை, நிகழ்ச்சி நிரல் மற்றும் கூட்டத்துக்கான அறிவித்தல் என்பவற்றை அனுப்பி வைப்பதாக சில புத்தகங்கள் இருக்குது. நாங்கள் சென்ற கூட்ட அறிக்கையை தவிர்த்துக்கொள்வோம். சரிதானே? முன்கூட்டியே அனுப்பப்பட வேண்டும். போதுமான கால அவகாசம் இருக்க வேண்டும். உள்ளூராக இருந்தால் ஆக குறைந்தது 7 நாட்கள் முன்பாகவும், தொலைவாக மிக தொலைவாக இருந்தால் அவற்றை 2 வாரம் அல்லது 3 வாரங்கள் என்ற அடிப்படையிலும் அமையும். ஆக குறைந்தது 1 வார காலப்பகுதிக்கு முன்னர் அவர்களுக்கு அதனை அறிவிக்க வேண்டும். உறுப்பினர்கள் தொலைவான இடங்களில் இருந்தால் காலப்பகுதி அதற்கேற்ப வேறுபடலாம். அப்ப நாங்கள் முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும். ஆக குறைந்தது 1 வார கால முன்னறிவிப்போடு அது அனுப்பப்படுவது சிறந்தது என்பதாக அதை போட்டுக்கொள்ளே. கூட்ட அறிவிப்பு அல்லது கூட்டத்துக்கான அழைப்பிதழ் என்பது தொடர்பாக நாங்கள் இவ்வளவையும் புரிந்து வைத்திருக்கிறோம். சில வேளைகளில் கேட்கப்பட்டால் மிக சிறிய சிறிய விடயங்கள், நாங்கள் அவதானிக்காம போகிற விடயங்கள் பரீட்சைகள்ல அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப அந்த நேரம் எழுதுறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குவர். நாங்கள் ஒரு கட்டமைப்பு ரீதியான பதிலை வழங்குவதற்கு எங்கள்கிட்ட அதை பற்றிய சிந்தித்த முன் அனுபவம் போதும். இந்த விடயத்தை நாங்கள் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறோம், இது தொடர்பாக நாங்கள் தயாராக இருக்கோம்னா அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய சொந்த சிந்தனையிலிருந்து எழுதுவது போல அந்த விடையை அது நாங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். இப்போ கொஞ்சம் இந்த பகுதியை திருப்பி பாடக்குறிப்புகளாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. சொல்லுகிற நேரத்திலேயே அதை செய்து கொள்ளலாம். அது பெரிய நெருக்கடி தராது. ஆனால் விரைவாக பேசுவதை நீங்கள் உங்களுக்கு நோட்ஸ் டிக்டேட் பண்ணி கொண்டிருக்க மாட்டேன் என்கிறதை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த காணொலியை தொடர்ந்து பயன்படுத்துவீங்க. அதை பயன்படுத்தி அந்த விடயத்தை பாடக்குறிப்பாக மாற்றிக்கொள்வது நல்லது. சரி, அப்ப நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த விடயம் நிகழ்ச்சி நிரல் பற்றி பேசுவோம். கூட்ட அழைப்பிதழ் அல்லது கூட்டத்துக்கான அறிவிப்பு என்கிறது ஒரு ஆவணம். கூட்டத்துக்கு முந்தைய ஆவணங்கள்ல 2வது நிகழ்ச்சி நிரல் என்பது தொடர்பாக சரி, நாங்கள் நிகழ்ச்சி நிரலை பற்றி கதைப்போம். நிகழ்ச்சி நிரல் என்பது கூட்டத்தில் கலந்துரையாடப்பட இருக்கின்ற விடயங்கள் அல்லது ஆலோசிக்கப்பட வேண்டிய விடயங்களினுடைய தொகுப்பாக இருக்கும். கலந்துரையாடப்பட வேண்டிய, தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய அல்லது ஆலோசிக்கப்பட வேண்டிய விடயங்களின் தொகுப்பாக இருக்கும். நிகழ்ச்சி நிரல் நடைபெற இருக்கும் கூட்டத்தின் உள்ளடக்கங்களை கோடிட்டு காட்டுகின்ற ஒரு ஆவணம். நிகழ்ச்சி நிரல் என்பது நடைபெற இருக்கும் கூட்டத்தின் உள்ளடக்கங்களை கோடிட்டு காட்டுகிற ஒரு ஆவணமாக இருக்கும், அல்லது கூட்டத்தின் திட்ட வரைவாக இருக்கும். ஒரு திட்ட அட்டவணையாக, ஒரு பிளான் ஷெட்யூல், கூட்டத்தின் திட்ட நிரலாக அல்லது அட்டவணையாக இது இருக்கும்.
கூட்டத்தை நடத்துகின்ற அல்லது கூட்டத்துக்கு தலைமையேற்பவருடைய ஆலோசனையுடன் விடய பொறுப்பு அலுவலகம் இது தயாரிக்கப்படுகிறது. கூட்டத்துக்கு தலைமை தாங்குபவர் கூட்ட பிரதானி அல்லது நிறுவன பிரதானியினுடைய வழிகாட்டலோடு விடய பொறுப்பு அலுவலரினால் இது தயாரிக்கப்படுகிறது. இது வழங்கப்படுவதனுடைய நோக்கம் கூட்டத்துக்கு வருகை தரும் உறுப்பினர்கள் அங்கு கலந்துரையாட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக முன்கூட்டியே தயார் செய்து கொள்வதற்காக. கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பங்குதாரர்கள் அல்லது அங்கத்தவர்கள் அங்கு கலந்துரையாட வேண்டிய விடயங்களை முன்கூட்டியே தயார் செய்து கொள்வதற்காக கூட்டத்தின் அறிவிப்போடு இணைந்ததாக இது அனுப்பி வைக்கப்படுகிறது. பெரும்பாலும் நிகழ்ச்சி நிரல் என்பது வணக்க உரையில் ஆரம்பித்து நன்றி கூறுதலோடு நிறைவு. கூட்டத்தை ஒத்தி வைக்கும் அறிவித்தலோடு என்று சில இடங்கள்ல இருக்குது. அது தொடர் கூட்டங்களாக இருந்தால் பாராளுமன்ற அமர்வுகள் அல்லது இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் இந்த வகையிலானவையாக இருந்தால் அது நன்றி கூறுவது மட்டுமல்ல, கூட்டத்தை இந்த அளவோடு நிறைவு செய்து கொண்டு அடுத்த கூட்டத்தை தீர்மானிக்கிறதாகவும் இருக்கும். அதை நாங்கள் சொல்லுகிறது பொதுவாக நிகழ்ச்சி நிரல் என்பது வணக்க உரையில் ஆரம்பித்து இறுதியில் நன்றி உரை அல்லது கூட்டத்தை ஒத்தி வைக்கும் அறிவிப்போடு முடிவடைவதாக இருக்கும். பெரும்பாலும் நிகழ்ச்சி நிரலில் உள்ளடங்கக்கூடிய விடயங்கள் ஒரு நிகழ்ச்சி நிரலில் என்னென்ன விடயங்கள் பிரதானமாக உள்ளடங்கி இருக்கலாம் என்று கேட்கப்பட்டால், ஒன்று கூட்டத்தின் நிகழ்ச்சி குறிப்பை படித்தல் மற்றும் ஒப்புதல் அளித்தல். நிகழ்ச்சி குறிப்பு என்பது கடந்த கூட்ட அறிக்கையை வாசித்தலும் சபை ஏற்றுக்கொள்ளலும். எங்கட தமிழ்ல எழுதுவோமே, சென்ற கூட்ட அறிக்கை வாசித்தலும் சபை ஏற்றுக்கொள்ளலும். இது நிகழ்ச்சி நிரலின் இன்னொரு உள்ளடக்கமாக இருக்கும். தொடக்கத்துல நான் சொன்னது போல வரவேற்புரை வணக்கம் அது எல்லாம் இருக்கும். அது வணக்க உரையில் ஆரம்பித்து கூட்டத்தை ஒத்தி வைத்தல் அல்லது நன்றி உரையோடு நிறைவு பெறும் என்று சொல்லப்படாலும் பிரதானமான உள்ளடக்கங்களை பற்றி பேசுகிறோம். ஒரு கூட்டத்தை நடத்துகிற போது அதுல இருக்கக்கூடிய விடயங்கள், முதலாவது சென்ற கூட்ட அறிக்கை வாசித்தல் அல்லது சமர்ப்பித்தல். சில வேளை அதை பிரிண்ட் பண்ணியும் கொடுக்கலாம், ஆனால் வாசிப்பார்கள். சென்ற கூட்ட அறிக்கை சமர்ப்பித்தல் மற்றும் அங்கீகரித்துக் கொள்ளுதல். சென்ற கூட்ட அறிக்கையிலிருந்து எழுகின்ற விடயங்கள் தொடர்பான கலந்துரையாடல். சென்ற கூட்ட அறிக்கையில் இருந்து எழுகின்ற விடயங்கள் தொடர்பான கலந்துரையாடல்கள். மூன்றாவது, கூட்டத்திற்கு சமூகம் அளிக்க இயலாத உறுப்பினர்கள் தொடர்பான விடயங்கள். யார் அந்த கூட்டத்துக்கு வர இல்லை, அவர்கள் அது தொடர்பாக அறிவித்திருக்கிறார்களா, அறிவிக்க இல்லையா, அந்த விடயங்கள் அங்கே ஆராயப்படும். எல்லாரும் வந்துட்டோமான்னு செக் பண்றது கூட்டத்தினுடைய ஒரு வேலையாக இருக்கும். யார் வந்தானே வராட்டி என்ன கூட்டத்தை நடத்துறது. எல்லாம் வராதவர்கள் தொடர்பாக இங்க எல்லோரும் முக்கியமானவர்கள் தான் அழைக்கப்பட்டிருப்போம். அப்போ கூட்டத்துக்கு வர இயலாத உறுப்பினர்கள் அவர்களுடைய தகவல்கள் தொடர்பாக அவர்கள் சில வேளை அவர்களுடைய மன்னிப்பை அனுப்பியிருப்பார்கள், மன்னிப்பை எடுத்துரைத்தல் போன்ற விடயங்கள் இருக்கவும். அதுல வராதவர்கள் கூட்டத்துக்கு சமூகம் அளிக்காதவர்கள் தொடர்பிலான முன்வைப்புகள் என்று வச்சுக்கொள்கிறேன். நான்காவது, பொதுவான அறிவுறுத்தல்கள், உபதேசங்கள் அல்லது ஏதேனும் இரங்கல் செய்திகள் போன்றவை இருந்தால் அந்த விடயத்தை ஆரம்பத்தில் சொல்ல வேண்டும். புதிய விடயத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு அந்த விடயத்தை சொல்ல வேண்டும். சில வேளைகள் அந்த கூட்டத்துல சென்ற கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மிக முக்கியமானவர்கள் யாரேனும் தொடர்பாக ஒரு இரங்கல் கூட நிகழ்த்தப்படுவது உண்டு. பாராளுமன்ற கூட்டங்கள்ல அமர்வுகளில் நீங்கள் இதை பார்க்கலாம். அப்ப இந்த விடயங்கள் உள்ளடங்கி இருக்கும். நாலாவது, இது தொடர்பான வழிகாட்டுதல்கள் அல்லது உபதேசங்கள் அல்லது அதனுடைய விதிகளை எடுத்துரைத்தல். கூட்டத்துல சில விதிகளை கிரவுண்ட் ரூல் என்று சொல்லுவாங்க, அடிப்படை விதிகள் மற்றும் ஏதேனும் இரங்கல் செய்திகள் போன்றவை இருந்தால் அவற்றின் மீது கவனத்தை செலுத்துவது. அவசரமான விடயங்கள்,
அவசரமான மற்ற ஏதேனும் சர்ச்சைகள் எழுப்பாத தகவல்கள் கூற வேண்டியதாக இருந்தால் கூட்டத்தின் ஆரம்பத்திலேயே சில வேளைகளில் மிகவும் அவசரமான விடயங்கள் ஏதேனும் தெரிவிக்கப்பட வேண்டியதாக இருந்தால் சில பேர் மிக முக்கியஸ்தர்கள் அங்கு கலந்து கொள்கிற போது அவசரமாக அவர்களுடைய விடயத்தை செவிமடுத்த பின்னர் அவர்களை நாங்கள் அந்த கூட்டத்தில் இருந்து விலகி செல்வதற்கு அனுமதிக்க வேண்டியிருக்கலாம். அப்ப அந்த விடயங்களை நாங்கள் அங்கே போடணும். அவசரமானதும் சர்ச்சைகளற்றதுமான, சர்ச்சைக்குரியதாக இருந்தால் அது பின்னர் ஆழ்ந்த கலந்துரையாடலுக்கு போயிடும். சர்ச்சைகளற்றதுமான தகவல்கள் அது பட்டியலிடப்பட்டிருக்க வேணும். அடுத்தது ஆழ்ந்து கலந்துரையாடப்பட வேண்டிய, விவாதிக்கப்பட வேண்டிய விடயங்கள், பேசப்பட வேண்டிய விடயங்களை இதுக்கு கீழே இனிதான் ஆழமா கூட்டம் இருக்க போகுது. சரிதானே? ஆழ்ந்த கலந்துரையாடல் அல்லது விவாதம் நிகழ்த்த வேண்டிய விடயங்கள் கூட்டத் தலைவருடைய சம்மதத்தோடு விவாதிக்கப்படக்கூடிய புதிய விடயங்கள். இந்த விடயங்கள் தொடர்பாக பிரேரணைகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிற மாதிரி அந்த நிகழ்ச்சி நிலையில இது தொடர்பான புதிய பிரேரணைகள் அப்படின்னு போட்டிருப்பார்கள். அது என்ன விடயம் என்று தெரியாத அந்த அதனுடைய பிரதான தலைப்பு மட்டும் இருக்கும். கூட்ட தலைவருடைய ஒப்புதலோடு விவாதிக்கப்பட வேண்டிய புதிய விடயங்கள். இது தவிர அடுத்த கூட்டத்துக்கான திகதியை தீர்மானித்தல், தலைவருடைய நன்றியுரை போன்ற விடயங்கள் உள்ளடங்கியதாக ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கும். பிரதானமாக இவை இருக்கும், இதை விட கூடுதலாகவும் இருக்கலாம். சரிதான்? இவ்வாறு ஒரு நிகழ்ச்சி நிரல் கொண்டு தயாரிக்கப்படலாம். நிகழ்ச்சி நிரல் என்றால் என்ன, ஒரு நிகழ்ச்சி நிரல் உள்ளடங்கக்கூடிய விடயங்கள் என்ன, இந்த ரெண்டையும் சேர்த்து கூட்டத்துக்கான நிகழ்ச்சி நிரல் என்பதை பற்றி நாங்கள் சொன்னோம். நிகழ்ச்சி நிரல் உள்ளடங்கும் விடயங்கள் எவை என்று கேட்கப்பட்டாலும் நாங்கள் நிகழ்ச்சி நிரல் தொடர்பான ஒரு சிறிய விளக்கத்தை சொல்லி அது ஏன் செய்யப்படுகிறது என்பதையும் சொல்லி அதில் உள்ளடங்கக்கூடிய விடயங்கள் எவை என்பதை பற்றியாக சொல்லுங்கள். இதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் நிகழ்ச்சி நிரல் முக்கியத்துவம் பெறுகிறது அல்லது நிகழ்ச்சி நிரல் ஏன் அவசியமானது, கூட்டம் ஒன்றுக்கான நிகழ்ச்சி நிரல் அவசியப்படுவதற்கான காரணங்கள் என்ன, அல்லது கூட்டத்துக்கான நிகழ்ச்சி நிரல் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் என்ன? ஒன்று, இது முன்கூட்டியே வழங்கப்படுவதனால் குறிப்பிட்ட கூட்டத்தின் பங்குதாரர்கள் அல்லது உறுப்பினர்கள் விடயம் தொடர்பாக சரியான துல்லியமான கருத்துக்களோடு அல்லது தகவல்கள் தரவுகளோடு, விடயம் தொடர்பான சரியானதும் துல்லியமானதுமான தரவுகள் தகவல்களோடு தயாராக பங்கேற்பதற்கு இது உதவியாக இருக்கிறது. இரண்டாவது, கூட்டத்தில் பங்கேற்பவர்களை ஊக்கமளிப்பதாக இருக்கும். அவர்கள் அந்த விடயத்தை கொஞ்சம் தயார் செய்து கொண்டு தயார் செய்கிற போது கட்டாயம் கூட்டத்துக்கு போகணும், இந்த விஷயங்கள் எல்லாம் கதைக்கணும் என்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து வரும். சரி, அப்ப முதலாவது முன்கூட்டியே அது விநியோகிக்கப்படுவதால் கூட்டத்தில் பங்கேற்கின்ற பங்குதாரர்கள் அல்லது உறுப்பினர்கள் சரியானதும் துல்லியமானதுமான தகவல்கள் தரவுகள் பொருத்தமான ஆவணங்களோடு கூட்டத்துக்கு சமூகம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது, பங்கேற்பாளர்கள் அல்லது உறுப்பினர்களுடைய கூட்டத்தில் பங்கு பெற்றுகின்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும். பேசப்பட போகிற விடயம் தெளிவாக இருக்கிற போது அவர்கள் ஆர்வத்தோடு அல்லது ஈடுபாட்டோடு, வெறும் பங்கு பெற்றல் மட்டுமல்ல ஈடுபாடும் இருக்கும். இன்வால்மெண்ட் அண்ட் பார்ட்டிசிபேஷன். இல்லைன்னா வெறும் பார்ட்டிசிபேஷன் தான் இருக்கும். கொடுக்குற டீயையும் வடையும் சாப்பிட்டு காலத்துல வரைக்கும் நித்திர தூங்கி கொண்டு வந்துட்டு எல்லாரும் முடிஞ்சதுன்ற போது போவார்கள். அப்ப இங்க அவர்களுக்கு இன்வால்மெண்ட்டும் இருக்க வேண்டாம். அவ விஷயத்தோட வந்திருக்கணும், அந்த விஷயத்தை சொல்ல வேணும், அதை பற்றி கதைக்கிற போது அவர்கள் ஈடுபாட்டோடு இருப்பார்கள். அப்ப அங்க பங்கு பெற்றுதல் மட்டும் ஈடுபாடும் உறுதிப்படுத்தப்படுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும். மூன்று, நிகழ்ச்சி நிரல் என்பது ஒரு ஒழுங்குமுறை. ஆகவே கூட்டத்தை தடைகளின்றி ஒரு திட்டத்திற்கு அமைவாக நடத்துவதற்கு உதவியாக இருக்கும். நிகழ்ச்சி நிரல் என்பது ஒரு ஒழுங்குமுறை. ஆகவே கூட்டத்தை தடைகளின்றி ஒரு திட்டத்திற்கு அமைவாக நடத்தி செல்வதற்கு உதவியாக அமையும். நான்காவது, கூட்டத்தில் அந்த கூட்டத்தோடு தொடர்புடைய விடயங்கள் மட்டும்தான் விவாதிக்கப்படுவதனை வரையறை செய்கின்ற ஒரு பாதுகாப்பு கருவியாகவும் இருக்கும். அந்த கூட்டத்தில்
அதற்கு அவசியமான விடயங்கள், கூட்டத்தோடு தொடர்புடைய விடயங்கள் மட்டும்தான் விவாதிக்கப்படுகிறது என்பதை உறுதி செய்கின்றதாக அமையும். இல்லைன்னா என்ன கதைக்கிறது தெரியாம கூட்டம் கதைஞ்சா எல்லாம் கதைச்சு கொண்டிருப்பாங்க. இங்கு குறிப்பிட்ட கூட்டத்தோடு தொடர்புடைய விடயங்கள் மட்டுமே அங்கு விவாதிக்கப்படுகின்றது அல்லது ஆழமாக கலந்துரையாடப்படுகிறது என்பதை உறுதி செய்வதாக இருக்கும். விடயங்கள் தவற விடாம இருப்பது அடுத்த விடயமாக நாங்கள் சொல்லலாம். விடயங்கள் தவற விடப்படுவதை தவிர்ப்பதற்கு அல்லது அனைத்து விடயங்களும் ஒழுங்காக கலந்துரையாடலுக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதை உறுதி செய்வதற்கு உதவுகிறது. விடயங்கள் தவற விடப்படாமல் கலந்துரையாடப்படுவதற்கு அல்லது அனைத்து விடயங்களும் ஒழுங்காக கலந்துரையாடலுக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதை உறுதி செய்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான பயன்பாடுகிறது. நிகழ்ச்சி நிரல் என்பது கூட்டத்தின் நிகழ்ச்சி குறிப்பை, அதாவது கூட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு முன்வரைவாக இருக்கும். அந்தந்த விடயங்களின் கீழ் பேசப்படுகிற விடயங்களை உள்ளடக்கியதாக கூட்ட அறிக்கை சிறப்பானதாக அமைவதற்கும் ஒரு நிகழ்ச்சி நிரல் பயனுடையதாக இருக்கும். இந்த 6 நோக்கங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டால், கூட்டம் ஒன்றில் நிகழ்ச்சி நிரல் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் என்ன என்று கேட்கப்பட்டால் நாங்கள் அதை எழுதுவதற்கு தயாராக இருக்கிறோம். சரிதானே? இந்த விடயத்தை ரிப்பீட் பண்ண விரும்புகிறது இல்லை. என்னென்னா, ஒவ்வொரு ஆவணங்களை வைத்துக்கொண்டு ஒரே விதமாக அதை தொகுத்து ஒரு தடவை சொல்லி முடிஞ்சால் 2ஆம் தடவை மீள பேசுகிற போது சில வேளைகளில் விடுபாடுகள் வரலாம் அல்லது மேலதிகங்கள் ஏதாவது வரலாம். விடுபட்டாலும் மேலதிகமாக வந்தாலும் அந்த 2 தடவை சொல்லுகிற போதுல ஒரு வேறுபாடு வரும் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு தடவை பேசியதோட நீங்கள் அதை திரும்ப பார்த்துக் கொள்வீங்க. 6 விடயங்கள் நிகழ்ச்சி நிரலினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கு. இப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கூட்ட ஆவணங்கள். கூட்ட ஆவணங்கள் என்பதுல 2 வகையான ஆவணங்கள் இருக்குது. ஒன்று கூட்டத்திற்கு முந்திய ஆவணங்கள், 2வது கூட்டத்திற்கு பின்னான ஆவணங்கள். இதுவரைக்கும் நாங்கள் கூட்டத்திற்கு முந்திய ஆவணங்கள் என்பது தொடர்பாக பேசி நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்ததாக கூட்டத்தின் நிகழ்ச்சி குறிப்பு அல்லது கூட்ட அறிக்கை, கூட்டத்துக்கு பின்னர் தயாரிக்கப்படுகிற ஆவணம் என்கிற அடிப்படையில் கூட்ட நிகழ்ச்சி குறிப்பு அல்லது கூட்ட அறிக்கை, நாங்கள் கூட்ட அறிக்கைன்னு தான் கூடுதலாக பயன்படுத்துறோம். என்ன கூட்ட அறிக்கை என்பது தொடர்பாக நாங்கள் பேசுவோம். ஒரு முறை சார்ந்த கூட்டம், ஒரு ஃபார்மல் மீட்டிங், ஒரு முறை சார்ந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள், தீர்மானங்கள் தொடர்பான குறிப்பு கூட்ட அறிக்கையாகும். ஒரு முறையான கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் தீர்மானங்களின் குறிப்பே கூட்டத்தின் நிகழ்ச்சி குறிப்பு அல்லது கூட்ட அறிக்கை ஆகும். பொதுவாக நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள், அரசு நிறுவனங்களாக இருக்கலாம், தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம், அங்கே பொதுவாக நிறுவனங்கள், அவை அரசு, தனியார், சமூக அமைப்புகள், சங்கங்கள், கூட்டுறவு நிறுவனங்கள் எவையாகவும் இருக்கலாம். பொதுவாக நிறுவனங்கள் கூட்டங்களின் பதிவுகளை பராமரித்தல் என்பது ஆவண முகாமைத்துவத்தின் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கும். ஆகவே கூட்ட அறிக்கை என்பது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் அங்கு நடைபெற்ற வேலைகள், அந்த கூட்டத்தில் நடந்த விடயங்கள் தொடர்பான ஒரு உத்தியோகபூர்வ பதிவு என்பதனால் அது துல்லியமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். கூட்ட அறிக்கை என்று வருகிற போது முதலாவது ஒரு முறையான கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள், அங்கு நிறைவேற்றப்பட்ட கருமங்கள் தொடர்பான குறிப்பு கூட்ட அறிக்கை ஆகும். அனைத்து நிறுவனங்களும் கூட்ட அறிக்கையை பேணுதல் ஆவண முகாமைத்துவம் என்கிற அடிப்படையில் முக்கியமானதொரு கர்மமாக இருக்கும். கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள், எடுக்கப்பட்ட முடிவுகள், மேற்கொள்ளப்பட்ட கர்மங்கள் தொடர்பான உத்தியோகபூர்வ பதிவு
ஒபிஷியல் ரெக்கார்டு உத்தியோகபூர்வ பதிவு ஆவணமாக இருப்பதன் காரணமாக ஒரு கூட்ட அறிக்கை துல்லியமானதாகவும் தெளிவானதாகவும் இருக்க வேண்டும். ஒரு கூட்ட அறிக்கை ஒப்புதல் பெறப்படுதல் மற்றும் கையொப்பமிடப்படுதல். அந்த கூட்ட அறிக்கையில அது தொடர்பாக கூட்டத்தினுடைய தலைவர் அல்லது நிறுவனத்தினுடைய தலைவர் ஒப்பமிட்டிருத்தல் மற்றும் கூட்டத்தில் அந்த அறிக்கை ஒப்புதல் அளிக்கப்படுதல், அங்கீகரிக்கப்படுதல் நிகழ்ந்திருக்கமாக இருந்தால் அது ஒரு சட்ட ஆவணம், நீதிமன்றத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சட்ட ஆவணமாக அமையும். ஒருமனே அறிக்கை எழுதுவது மட்டுமல்ல, அறிக்கை எழுதப்பட்டு நிறுவன தலைவர் அல்லது கூட்டத்திற்கு தலைமை தாங்குவர் ஒப்பமிட்டு இன்னொரு கூட்டத்தில், அடுத்து வருகிற கூட்டத்தில் அந்த அறிக்கை அங்கீகரிக்கப்பட்டால் அது நீதிமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சட்ட ஆவணம் ஒன்றாக கருதப்படும். இது கூட்ட அறிக்கை முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணங்கள். கூட்ட அறிக்கையின் முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டால், அல்லது கூட்ட அறிக்கை எவ்வகையில முக்கியம் பெறுகிறது என்று கேட்கப்படுகிற போது நாங்கள் இந்த விடயத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும். கூட்ட அறிக்கை முக்கியத்துவம் பெறுகிறதுக்கு நாங்கள் என்னென்ன காரணம் சொன்னோம்? முதலாவது, அதை உள்ளடக்கியதாக ஒரே பந்தியாட்டம் எழுதுகிறோம், ஆனால் அதுக்குள்ள நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல கருத்தண்ணி படிக்க வேண்டும். முதலாவது, ஒரு முறையான கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள், நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள், கர்மங்கள் தொடர்பான குறிப்பு, அது நோட்டுன்னு சொல்லுவோம், குறிப்பு கூட்ட குறிப்பாக இருக்கும். இங்கு ஆவண முகாமைத்துவம் என்பதனுடைய ஒரு பிரதான அம்சமாக கூட்ட அறிக்கைகள் பராமரிக்கப்படுதல் அமைகிறது. கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள், தீர்மானங்கள் மற்றும் அங்கு நிறைவேற்றப்பட்ட கர்மங்கள் தொடர்பான உத்தியோகபூர்வ பதிவு ஆவணம் அம்சம், ஒபிஷியல் ரெக்கார்டு என்று சொல்றோம். உத்தியோகபூர்வ பதிவு ஆவணமாக இருப்பதனால அது துல்லியமாகவும் தெளிவாகவும் இருத்தல் வேண்டும். கூட்ட அறிக்கை ஒன்று கையொப்பமிடுதல் மற்றும் ஒப்புதல் பெறப்படுதல் அல்லது அங்கீகரிக்கப்பட்டு, கையொப்பமிடப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டால் அது சட்ட ஆவணம் ஒன்றாக அமைந்துவிடும். கூட்ட அறிக்கையின் முக்கியமான நோக்கம் கூட்டத்தில் நடைபெற்ற அத்தியாவசியமான விடயங்களை அல்லது அத்தியாவசியமான வேலைகள் சுருக்கமாகவும் துல்லியமாகவும் பதிவு செய்வதாகும். கூட்ட அறிக்கையின் நோக்கம் கூட்டத்தில் நடைபெற்ற விடயங்களை சுருக்கமாகவும் துல்லியமாகவும் பதிவு செய்வதாக இருக்கும். அரச நிறுவனங்களில் அது முறை சார்ந்த ஃபார்மேட் என்று சொல்லுவோம், முறை சார்ந்த பாணியில் அல்லது முறை சார்ந்த வடிவத்தில் பேணப்படுவது கட்டாயமானது. அரச நிறுவனங்களில் கூட்ட அறிக்கைகள் அதனுடைய முறை சார்ந்த வடிவத்தில் பேணப்படுதல் அவசியமானது. கூட்ட அறிக்கை ஒன்றில் உள்ளடங்குகிற விடயங்கள் எப்படி? கூட்ட அறிக்கை ஒன்றில் பிரதானமாக உள்ளடங்குகிற விடயங்கள், கூட்ட அறிக்கை ஒன்று அவ்வாறான விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கூட்ட அறிக்கை என்பது எங்களுடைய அஜெண்டாவில இருந்து வருகிறதாக இருக்கும் என்று பார்க்கிறாங்க. நிகழ்ச்சி நிகழ்வில் இருந்து தோற்றம் பெறுகிற ஒன்றாக ஏறத்தாழ நிகழ்ச்சி நிகழ்வோடு அண்மித்ததாகத்தான் இது இருக்கும். அப்ப அது நிகழப்போவதை சொல்லும், இது நிகழ்ந்ததை சொல்லும். ஒரு நிகழ்ச்சி நிகழ்வில் அமைய வேண்டியதை என்று சொல்லி கேட்கிற போது அது கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். இங்கே அது விரிவாகும், அவ்வளவுதான். சரி, அந்த பகுதியை பார்ப்போம். ஒரு முறை சார்ந்த கூட்ட அறிக்கை, ஒரு ஃபார்மல் மீட்டிங் ரிப்போர்ட் ஒன்று என்னென்ன விஷயங்களை கொண்டிருக்கும் என்று பார்ப்போம். நிறுவனத்தின் பெயர் இருக்கும், கட்டாயமா நிறுவனத்தினுடைய பெயர் இருக்கும். கூட்டம் நடைபெற்ற திகதி, நாள், நேரம் மற்றும் இடம். ஏற்கனவே சொன்னது போல திகதியை மட்டும் போடக்கூடாது, கிழமையும் போடணும்.
கூட்டம் நடைபெற்ற திகதி, நாள், நேரம் மற்றும் இடம் என்பது இருக்கும். சில கூட்டங்களுக்கு கூட்டத்தினுடைய தொடர் இலக்கம் அல்லது வரிசை இலக்கமும் இருக்கும். சில கூட்டங்களுக்கு இருக்கும். சரிதானே? 33வது பொதுக்கூட்டம், 33வது ஆண்டு பொதுக்கூட்டம் என்றெல்லாம் அதை போடுவார்கள். சில வேளை நடக்கும். இப்ப இலங்கை நிர்வாக சேவை ஆண்டு பொதுக்கூட்டம் நடக்கிறது. அப்போ அது எத்தனையாவது ஆண்டு பொதுக்கூட்டம் என்பதாக இருக்கும். அதுபோல சில நிறுவனங்கள்ல நடக்கிற சில கூட்டங்கள் இருக்கிறது, அபிவிருத்தி குழு கூட்டங்கள் போன்ற கூட்டங்கள் இருக்கிறது. அப்போ எத்தனையாவது அமர் சில சபைகள், உதாரணத்துக்கு பொதுச்சேவை ஆணைக்குழு, பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய கூட்டம் எத்தனையாவது கூட்டம் என்பதாக அந்த கூட்ட அறிக்கையிலே இருக்க. ஆகவே கூட்டத்தின் தொடர் இலக்கம் அல்லது வரிசை என்பது இருக்க. கூட்டத்துக்கான தலைவர், கூட்ட தலைமை தொடர்பான விவரம் திட்டனை இந்திய புத்தகங்கள்ல செயலாளர் எல்லாம் போட்டிருப்பாங்க. நாங்கள் தலைவர் மட்டும் போட்டு வந்தா சரி. அடுத்தது கூட்டத்துல பங்கு கொண்ட அங்கத்தவர்களுடைய பெயர், யார் யாரெல்லாம் பங்கு கொண்டார்களுடைய பெயர், நிறுவனம், பதவி போன்றவை உள்ளடங்கியதாக இருக்கும். பங்கு கொண்ட உறுப்பினர்களுடைய விவரம் என்று போடுவோம், பெயர்கள் என்பதை விட. சரிதானே? வருகை தராத உறுப்பினர்கள் பற்றிய விவரங்கள், அழைக்கப்பட்டு யாரெல்லாம் கூட்டத்துக்கு வருகை தரவில்லை என்பது அந்த அறிக்கையில இருக்கவும். இந்த அறிக்கை நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சட்ட ரீதியான ஆவணம். இந்த ஆவணத்தை ஒழுக்காற்று நடவடிக்கைக்கும் பயன்படுத்தலாம். சில பேர் கூட்டத்துக்கு போகிறோம் என்று டியூட்டி லீவ் எடுத்திருப்பாங்க, கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. அப்ப நாங்கள் அவர்கள் இங்க வர இல்லைங்கிறது அறிக்கையில இருக்கவும். சரி, வரவீனம் என்பது ஒரு குறைபாடு தான். அந்த குறைபாடு அந்த அறிக்கையில காட்டப்பட வேண்டும். அப்போ சமூகம் அளித்தவர்களுடைய விவரம், சமூகம் அளிக்காதவர்களுடைய விருப்பம், அந்த விவரம் இருக்கும். சில வேளைகள்ல சிறப்பு அங்கத்தவர்கள் யாரேனும் கலந்து கொண்டிருப்பார்கள். கூட்டத்துக்காக சில பேரை நாங்கள் சிறப்பு அங்கத்தவர்களாக, அதிதிகளாக அழைக்கிறது உண்டு. சில கூட்டங்கள்ல ஒரு கெஸ்ட் ரோலாக ஒருவர் வந்து போவார். சில கூட்டங்களுக்கு அப்படி வருவது உண்டு. சரி, அப்படியாக வந்தால் யாராவது ஆடிட்டர்ஸ், பேங்கர்ஸ், லோயர்ஸ் இந்த மாதிரியாக யாராவது வரலாம், கெஸ்ட் ரோலுக்கு வந்துட்டு போவார்கள். அப்படி சிறப்பு வருகையாளர்கள் இருந்தால் சிறப்பு வருகையாளர்களுடைய விவரம் குறிக்கப்பட வேண்டும். பின்னர் தகவல் பரிமாற்றம், விடய கலந்துரையாடல்கள், கருத்து பரிமாற்றங்களினுடைய பதிவு விடய ரீதியாக இருக்க வேண்டும். அந்த நிகழ்ந்த ஒழுங்கில் ஒவ்வொரு விடயம் தொடர்பாகவும் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள், அது தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் போன்றவை. தீர்மானங்களை சில வேளைகளில் முன்மொழிபவர்கள், வழிமொழிபவர்கள் போன்றவர்களும் இருப்பார்கள். அப்போ அங்கே சொல்லப்படுகிற தீர்மானங்கள், மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பாக பிரேரணைகள், முன்வைக்கப்பட்ட பிரேரணைகள், அவை தொடர்பில் பரிமாறப்பட்ட கருத்துக்கள், இறுதியாக அந்த விடயம் தொடர்பில் எட்டப்பட்ட முடிவுகள், ஒவ்வொரு விடயம் தொடர்பாகவும். அப்போ கருத்து பரிமாற்றங்கள் தொடர்பான பதிவு என்று வருகிற போது கலந்துரையாடப்பட்ட விடயத்தினுடைய தலைப்பு, கலந்துரையாடப்பட்ட கருத்துக்கள், இறுதியில் அந்த விடயம் தொடர்பாக எட்டப்பட்ட முடிவுகள் அல்லது தீர்மானங்கள் என்பது இருக்கவும். நிறைவாக கூட்ட தலைவருடைய அல்லது நிறுவன தலைவருடைய ஒப்பம் என்பதை உள்ளடக்கியதாக இது இருக்கலாம். இந்த கூட்ட அறிக்கை என்பது அதற்கென அமைக்கப்பட்ட அட்டவணை வடிவத்திலும் அமையலாம். அதற்காக இருக்கக்கூடிய அட்டவணை வடிவத்திலையும் அமையக்கூடியதாக இருக்கும். சரிதான். அப்ப இது கூட்டம் என்பது தொடர்பாக அதனுடைய ஆவணங்கள் என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். சரி, நாங்கள் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசலாம். நாங்கள் தொடர்ந்து பேசலாம். தொடர்பாடல் முறைமைகள் என்பது தொடர்பாக பார்த்து, வாய்மொழி மூலமான தொடர்பாடல், எழுத்து மூலமான தொடர்பாடல், சொல் வடிவமற்ற தகவல் தொடர்பாடல் என்கிற 3 வடிவங்களை நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு, அதில் வாய்மொழி மூலமான தொடர்பாடலினுடைய வடிவங்கள்ல முக்கியமான ஒரு வடிவமாக அமைந்திருக்கக்கூடிய கூட்டங்கள் என்பது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம்.
கூட்டங்களை முகாமை செய்தல், கடந்த கால பரீட்சைகளில் வினவப்பட்ட வினாக்கள், அவற்றுக்கு வழங்கப்பட்ட புள்ளியியல் திட்டங்கள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த விடயம் தொகுக்கப்பட்டிருக்கிறது. கூட்டங்களை முகாமை செய்தல் என்பதை நாங்கள் 3 கட்டங்களில் பார்க்கிறோம். 3 கட்டங்களாக அந்த விடயத்தை பார்க்கலாம். இதை முழுமையாக உள்ளடக்கியதாக ஒரு கட்டுரை வினா போன்ற வடிவங்களில் சில வேளைகளில் உங்கள்கிட்ட வினாக்கள் கேட்கப்படலாம். கூட்டம் ஒன்றை முகாமை செய்தல் தொடர்பான முக்கியமான அம்சங்கள் நான் ஓரளவுக்கு விரிவாக உங்களோட பேசுகிறேன். அந்த விடயத்தை நீங்கள் எழுத்தாவணமாக ஆக்குகிற போது சில சொல்லுகிற விளக்கங்களை எழுத தேவையில்லை தானே. மற்றபடி எங்களுக்கு புரிந்து கொள்ளுகிற அடிப்படையில் நான் கதைக்கிறேன். கூட்டங்களை முகாமை செய்தல் என்பது 3 கட்டங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். ஒன்று, கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக, அதாவது முன் தயாரிப்புகள் என்கிற அடிப்படையில் இருக்கும். 2வது, கூட்டம் நடைபெறும் போதான முகாமை. 3வது, கூட்டம் நிறைவு பெற்றதன் பின்பாக நிறைவேற்றப்பட வேண்டிய கர்மங்கள் அல்லது கூட்டம் நிறைவு பெற்ற பின்பான முகாமைத்துவ கர்மங்கள் என்கிற அடிப்படையில் முதலாவது, கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக மேற்கொள்ள வேண்டிய கர்மங்கள். கூட்டத்தின் முன்னாயத்த முகாமைத்துவம் என்பதாக இதை பார்த்துக்கொள்வோம். 3 பெரிய பிரிவுகளாக நான் பிரித்து சொல்ல போகிறேன். நீங்கள் உங்களுக்கு அந்த சட்டகம், அந்த ஃப்ரேம் விளங்கி இருந்தால் அதை தொடர்ந்து பார்த்துக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். கூட்டங்கள் முகாமை செய்யப்படுதல் என்பது கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னான முகாமைத்துவ கர்மங்கள் அல்லது முன்னாயத்த கர்மங்கள். கூட்டம் நடைபெறும் போதான கூட்ட முகாமைத்துவம், கூட்டம் நடைபெற்ற பின்னான முகாமைத்துவ கர்மங்கள் என்பதாக பார்க்கலாம். முதலாவது விடயத்தை நான் சொல்லுகிறேன். கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னான கர்மங்கள் அல்லது முன்னாயத்த முகாமை, கூட்டத்துக்கான முன்னாயத்த முகாமை. ஒன்று, கூட்டத்தின் நோக்கத்தை வரையறுத்துக் கொள்ளுதல். கூட்டம் நடாத்தப்பட வேண்டிய தேவை, அது தொடர்பான தகவல்கள், அதனோடு தொடர்புடைய அந்த கூட்டத்தை நடத்துகின்ற ஒரு குழுமம் இருக்கும். பிரதேச செயலர் கூட்டம் நடத்த போகிறாருன்னா கூட்டத்தில் என்னென்ன கதைக்க வேணும்னா அங்கே இருக்கிற ஏடிபிஓ, டிடிபி, அக்கௌண்டன்ட், ஏடிஎஸ், ஏஓ இந்த மாதிரியாக இருக்கிறவர்களோட சேர்ந்து நாங்கள் என்னென்ன விஷயங்களை கேட்க வேணும், இந்த மாதிரியாக கலந்து ஆலோசிக்கிறதை சொல்லிட்டு சரிதான். அப்போ முதலாவது விடயமாக நாங்கள் சொல்லுகிறோம், கூட்டத்தின் நோக்கத்தை வரையறுத்துக் கொள்ளுதல். அவை தொடர்பான தகவல், கலந்துரையாடல், ஏனைய உதவிகளை பெற்று அவை தொடர்பான தகவல்களையும் கலந்துரையாடல் மூலமான தீர்மானங்களையும் உதவிகளையும் பெற்றுக்கொண்டு கூட்டத்தின் நோக்கத்தை வரையறை செய்து கொள்ளுதல், நோட் பண்ணி கொள்வது, நோக்கத்தை குறிப்பிட்டு எடுத்துக்கொள்வது. 2, நிகழ்ச்சி நிரலை திட்டமிடுதல். நிகழ்ச்சி நிரலை திட்டமிடுதல், தயாரித்தல், விநியோகித்தல். நிகழ்ச்சி நிரலை தயாரித்து அதனுடைய பிரதியை சகல அங்கத்தவர்கள் அல்லது பங்குதாரர்களுக்கு அனுப்ப வேண்டும். நிகழ்ச்சி நிரலை தயாரிக்கின்ற போதே குறிப்பிட்ட நேரத்துக்குள் கூட்டத்தை நிறைவு செய்வதற்கான திட்டமாக அதனை அமைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட நேரத்துக்குள் கூட்டத்தை முடிவு செய்வதை நிச்சயப்படுத்துதல் அல்லது உறுதிப்படுத்துதல். தீர்மானம் மேற்கொள்ள வேண்டிய விடயங்களை அடையாளம் காணுதல். என்னென்ன விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தீர்மானங்கள் எடுக்க வேண்டியிருக்கும், இதற்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்பது போல தீர்மானம் மேற்கொள்ள வேண்டிய விடயங்களை அடையாளம் காணுதல். ஒவ்வொரு விடயம் தொடர்பாகவும் நேரங்களை ஒதுக்கிக் கொள்ளுதல். இவ்வளவு நேரத்துக்குள்ள இந்த விஷயத்தை கதைக்குவது, இந்த விஷயத்துக்கு 10 மணியிலிருந்து 10:10 வரைக்கும், இந்த மாதிரியா நேரங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விடயத்துக்கும், ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நேரத்தினை ஒதுக்கிக் கொள்ளுதல். ஒழுங்குகளை மேற்கொள்வது, முன்னாயத்த ஒழுங்குகள். முன்னாயத்த ஒழுங்குகள் என்பது கூட்டம் நடைபெறுவதற்கான இடம், அதற்கான வழிகாட்டிகளும் சில வேளைகளில் ஏற்படுத்தப்பட வேண்டி இருக்கலாம். அதற்கான வழிகாட்டி குறிப்புகள் அல்லது அறிவித்தல் பலகைகள் போன்றவற்றை இட வேண்டியதாக இருக்கும்.
கூட்டம் ஒரு இடத்துல சில இடங்களில 3-4 கூட்டங்கள் நடைபெறும். ஸ்ரீராவில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 4-5 நிகழ்ச்சிகள் நடைபெறும். அந்த எந்த நிகழ்ச்சி எந்த மண்டபத்தில் எங்க நடைபெறுகிறது என்பது போன்று அறிவுக்களை காட்சிப்படுத்துவதற்கான அல்லது வழிகாட்டிகளை காட்சிப்படுத்துவதற்கான நடவடிக்கை செய்ய வேணும். சிற்றுண்டி ஒழுங்குகள் செய்ய வேணும். சிற்றுண்டி தேநீர் என்பவை அதற்குரிய முன் கட்டளை இடுதல், ப்ரீ ஆர்டர் கொடுக்கும். உடனே ஓடி திரிஞ்சு வடதேடி கொண்டு தெரியலாதான், சரிதானே? அதனுடைய முன் ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். தேநீர், சிற்றுண்டி, அதை விநியோகிப்பதற்குரிய ஒழுங்குகள், விநியோகிப்பதற்கான இடம், அவற்றுக்கான உபகரணங்கள், தளபாடங்கள் போன்றவை, சிற்றுண்டி தொடர்பான எல்லா ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும். வாகன திரைப்படங்களை தயார் செய்தல். கூட்டத்துக்கு வருபவர்கள் வாகனங்களை எங்களை தரிக்க செய்வார்கள். அவர்களுடைய சாரதிகளுக்கான ஓய்வு வசதிகள் செய்ய வேண்டும். சில கூட்டங்களுக்கு வந்தால் டிரைவர்ஸ் அங்கே இருக்கிறேன்னு தெரியாமல் இருக்கும். அவர்களுக்குரிய ஆசன ஏற்பாடுகள், அவர்களுக்குரிய ஓய்வறை வசதிகள் செய்ய வேண்டும். வாகன தரிப்பிடங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். இருக்கை வரிசைகளை சீர் செய்ய வேண்டும். ஆசனங்களை ஒதுக்கி கொள்ள, யார் யாருக்கு அவர்களுடைய பதவி நிலை தரங்களுக்கு அமைவாக புரோட்டோகால் என்று சொல்லுவோம். பதவி நிலை தரங்களின் அடிப்படையாக ஆசனங்களை ஒதுக்கி கொள்ளுதல், அதனை திட்டமிடுதல், அங்கு இருக்கக்கூடிய இலத்திரனியல் சாதனங்களை செவ்வை பார்த்தல், ஒளி உபகரணங்கள் இருக்கா, மேக் வேலை செய்தா, மேக்கு பேட்டரி இருக்கா, புது பேட்டரி மாத்தியாச்சா, ப்ரொஜெக்டர் வேலை செய்யுமா, ப்ரொஜெக்டர் சொத்துக்கு நிற்குதா, இந்த மாதிரி எல்லா விடயங்களையும் கொண்டு அந்த நேரம் போய் அதை பார்த்து கொண்டு கூடாது. ஒளி அமைப்புகள், இலத்திரனியல் சாதனங்கள், கூட்டத்தில் பயன்படுத்தப்படுகிற உபகரணங்கள், அவற்றுக்கான சமர்ப்பணங்கள், பிரசன்டேஷன், சில வேலையில சில பேர் பவர் பாயிண்ட் வச்சிருப்பாங்க, வேற சில ஆப்ஸை பயன்படுத்துவாங்க. அந்த ஆப்ஸ் அந்த டெப்லையோ அல்லது லேப்டாப்லையோ வேலை செய்தா அது இந்த ஃபோன் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கவும். அங்கே ஃபோன் மாறி இருக்குன்ற அவர் கொண்டு வந்துட்டு திருத்தி கொண்டு கொடுப்பாங்க, சரிதானே? அந்த உபகரணங்களை பார்த்தல் போன்ற விடயங்களை எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து கொள்ள வேண்டும். கூட்ட குறிப்பெடுப்பவரை தீர்மானித்தல், அதற்கான கூட்ட விடயங்களை ஒளிப்பதிவு அல்லது ஒளிப்பதிவு செய்வதற்கான இடத்தை தீர்மானிக்கிறது. சில பேர் குறுக்கணிப்பாங்க, ஒரு தடையை மட்டும் பார்க்க விடாது. அப்படி இல்லாம அதுக்கான தடையற்ற ஒளிப்பதிவு வசதிகள் போன்ற விடயங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து கொள்ளப்பட வேண்டும். சில வேளைகளில் சில கூட்டங்களுக்கு இது தவிர்ந்த சில சுகாதார ஏற்பாடுகளும் செய்வார்கள். நான் சுகாதார ஏற்பாடுகள் என்று சொல்லுகிறது ஓய்வறை வசதிகள், கழிப்பறை வசதிகள் அல்ல. இது தவிர சில வேளைகளில் வைத்தியர்களுடைய சேவைகளும் பெற்றுக்கொள்ளப்படுவது உண்டு. சில விடயங்களில் ஆம்புலன்ஸ், வைத்தியர் போன்ற சேவைகளையும் பெற்றுக்கொள்வார்கள். சகல முன்னாயத்தங்களும் இருக்குவார். அப்ப இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக நீங்கள் கூட்டத்தின் முன்னாயத்த முகாமைத்துவம் என்பது தொடர்பாக அழகாக இப்ப எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்தது கூட்டம் நடைபெறும் போதான முகாமைத்துவம். கூட்டம் நடைபெறுகின்ற போது மேற்கொள்ளப்படக்கூடிய முகாமைகள். கூட்டத்தை உரிய நேரத்தில் ஆரம்பித்தலும் அதற்கான வழிநடத்தலை மேற்கொள்வார். அங்கத்தவர்களை வரவேற்பது, சுருக்கமாக கூட்டம் நடத்தப்படுவதற்கான நோக்கத்தை விவரிப்பது, சுருக்கமாக தெளிவுபடுத்த வேண்டும். அங்கத்தவர்களை வரவேற்றல், சுருக்கமாக கூட்டம் நடத்தப்படுவதற்கான நோக்கத்தை குறிப்பிடுவது, அங்கத்தவர்களுடைய வருகையை பரிசீலனை செய்து குறிப்பிடுத்திக் கொள்வது. வந்தவர்கள் இருக்கிறீங்களா கேட்கிற, ஹெல்த்ல இருந்து வந்திருக்கிறீங்களா, எஜுகேஷன்ல இருந்து, போட்ல இருந்து என்னதான் கேட்டார்கள். அது மாதிரி அங்கத்தவர்களுடைய வருகையை பரிசீலனை செய்து குறிப்பிடுத்திக் கொள்ளுதல். நாளாந்தம் நடைபெறுகிற கூட்டமாக இருந்தால் ஒவ்வொரு தடவை நடக்கிற, இப்ப டிவிஷன் டே என்று சொன்னா டிவிஷன் டேல எல்லாரும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்க வேணுமோ, எல்லாருமே தெரிஞ்சா. புதிய அங்கத்தவர்கள் இருந்தால் அவர்களை அறிமுகப்படுத்தலாம். கூட்டத்தின் போது அது முக்கியமானது. சில வேளைகளில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருந்தால் கூட அது மாவட்டத்துக்கு தொடர்ச்சியாக ஒரே நபர்கள் அல்லது ஒரே அலுவலர்கள் வருவார்கள். புதிதாக ஒரு நீர்ப்பாசன பணிப்பாளர் வந்திருக்கிறார் என்றால் அவரை அறிமுகப்படுத்துவார். அவர் ஏனையவர்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். புதிதாக அங்கத்தவர்கள் அல்லது பங்குதாரர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களை அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். அடிப்படை விதிகள் இருந்தால் அதை தெளிவுபடுத்த வேண்டும். தொலைபேசியை பயன்படுத்த வேண்டாம், ஒரு நேரத்தில் ஒருவர் கதைக்க வேண்டும், எந்த விடயமாக இருந்தாலும் எழுத்தில் வினாக்களை சமர்ப்பியுங்கள்.
இது போன்ற அடிப்படை விதிகள் அங்கு இருக்கலாம். சரிதானே? அடிப்படை விதிகள் இருந்தால் அதை தெளிவுபடுத்த வேண்டும். மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய தீர்மானங்களை ஒரு ஒழுங்காக வச்சுக்கொள்ள வேண்டும், ஒழுங்கமைத்து வைத்துக்கொள்ள வேண்டும். மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய தீர்மானங்களை ஒழுங்கமைக்கப்பட்ட வடிவத்தில் வைத்திருக்க வேண்டும். கருத்து பரிமாற்றங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக கூட்டத்துக்கு தலைமை தாங்குபவர் அவ்வாறான திறனை கொண்டிருக்க வேண்டும். கருத்து பரிமாறலை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டும். அனாவசியமான சர்ச்சைக்குரிய விடயங்கள் அல்லது பயனற்ற விவாதங்கள் நீண்டு செல்லுதல் ஆகிய சந்தர்ப்பங்கள்ல அவற்றை அச்சமின்றி தடுத்து நிறுத்துகிற நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். பயனற்ற விவாதங்கள், வீண் விவாதங்கள், சர்ச்சைகள் போன்றவற்றை நான் எந்த கூட்டத்தையும் மனசுல வச்சு கொண்டு பேசவில்லை. நீங்கள் பரீட்சைக்கு படி எழுதுறதை மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். வேடிக்கை பார்க்கிற தலைமை இருக்கக்கூடாது. அதை அந்த கருத்து பரிமாறல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டும். தேவையற்ற விதமான அல்லது பயனற்ற விதமான விவாதங்கள், கருத்து பரிமாறல்கள், மீண்டு செல்லுகின்ற உரையாடல்கள், கூட்ட விடயத்தோடு சம்பந்தப்படாத விடயங்களை பேசுதல் போன்றவற்றை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். கருத்து பரிமாறுதலின் போது விளக்கமற்ற தன்மை ஒன்று தோன்றுமாக இருந்தார். கருத்து பரிமாற்றத்தில் விளக்கமற்ற தன்மை தோன்றுதல் அல்லது கூறியது தெளிவுபட புரிந்து கொள்ள இயலாத போது அதை தலைவர் தான் புரிந்து கொண்டதை விளக்கி உரைத்து ஏனையவர்கள் அந்த விடயம் தொடர்பாக இதை புரிந்து கொண்டார்கள் என்பதை தெரிவித்து, ஏற்கனவே கருத்து கூறியவர் அவர் கூறிய விடயத்தை தான் சபை புரிந்து கொண்டதா என்பதை அவரிடமிருந்து நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு விடயத்தை ஒருவர் பேசுகிற போது சில வேளைகளில் அவர் தெளிவற்ற தன்மையை தோற்றுவிக்கலாம். அவர் கூற வருகின்ற பிரதானமான கருத்து என்ன என்பது அங்கு அடிபட்டு போகலாம். அவர் பயன்படுத்துகிற உத்திகள் அந்த கருத்தை முன்வைப்பதற்காக அல்லது தன்னுடைய நியாயத்தை வலியுறுத்துவதற்காக அதை அவர் எடுத்து விளக்குகின்ற விதம் சில வேளைகளில் தெளிவற்ற தன்மையை தோற்றுவிக்கும். அப்போது கூட்டத்துக்கு தலைமை தாங்குபவர் அதனை தொகுத்து தான் விளங்கி கொண்டதையும் ஏனையோர் விளங்கி கொண்டதையும் ஒப்பீடு செய்து அது தொடர்பாக கருத்து கூறியவரிடம் உஷாவி வினவி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஒவ்வொரு விடயத்துக்கும் என ஒதுக்கப்பட்ட நேரத்துக்குள் அந்த விடயம் முடிவடைவதை இயலுமான வரையில உறுதி செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா கூட்டம் திட்டமிட்ட நேரத்துக்கு முடியாது. ஏதேனும் ஒரு விடயத்துக்குரிய நேரம் சேமிக்கப்பட்டிருந்தால் ஏனைய விடயத்துக்கு மேலதிக நேரம் தேவைப்படுகிற போது அதை பயன்படுத்தும் விதமாக முகாமை செய்து கொள்ள முடியும். மிக முக்கியமாக கலந்துரையாடலை முகாமை செய்கின்ற போது விவாதம் நீடித்துக் கொண்டு செல்வதை தவிர்க்க வேணும். சகலரும் கூட்டத்தில் ஈடுபாடு காட்டக்கூடிய விதமாக அங்கு திட்டமிடப்பட்ட விடயங்கள் மாத்திரம் கலந்துரையாடப்படுகிற விதமாக அது இருக்க வேணும். சில கூட்டங்கள்ல முன்னுக்கு இருக்கிற 3 பேர் பக்கத்துல கதைச்சு கொண்டு போவாங்க, பின்னுக்கு இருக்கிறார்களுக்கு எதுவும் என்ன கதைக்கிறாங்கன்னு விளங்காத அவங்க நித்திரையா போயிடுவாங்க. இவங்க தங்களுக்குள்ளே ரகசியமா கதைச்சு கொண்டுருப்பாங்க. ரகசியமாண்டா மெல்லமா கதைச்சு கொண்டுருப்பாங்க. அந்த இது முக்கியம். சகலரும் கூட்டத்துல இன்வால்வ்மெண்ட், நாட் ஓன்லி பார்ட்டிசிபேஷன், வெறும் பங்கு பெற்றுதல் மட்டுமல்ல, அவர்களுடைய ஈடுபாடும் அதில் அதன் மீதான அவர்களுடைய கரிசனையும் அங்க இருக்க வேண்டும். ஈடுபாடு, கரிசனை அல்லது அதன் மீது அவர்களுடைய ஆர்வம் இருக்கும் விதமாக அது இருக்க வேணும். மேற்கொள்ளப்பட வேண்டிய தீர்மானங்கள் தெளிவாக சபைக்கு காட்டப்பட வேண்டும். இதுதான் தீர்மானம். மேற்கொள்ளப்பட வேண்டிய தீர்மானங்கள் அவை தொடர்பாக மட்டும் கலந்துரையாடப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். அதனுடைய இறுதி முடிவு அது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டவற்றை குறிப்பெடுத்துக் கொள்ளுதல் முக்கியம். தீர்மானங்களை மேற்கொள்ளுதல், அதனை குறித்துக் கொள்ளுதல். தீர்மானங்கள் அல்லது பணிகள் பகிர்வு போன்றவை நடைபெறுகிற போது யார் யார் எவ்வளவிதமான விடயங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள் அல்லது எவை பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது என்பது சுருக்கமாக கூறப்பட வேண்டும். மீள் வலியுறுத்தப்பட வேண்டும். ஒரு ரீஇன்வோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். ஒரு தடவை சொல்லிட்டு அதன் பின்பாக இந்த கர்மங்கள் பேசப்பட்டிருக்கு, இந்த கர்மங்களுக்கு அது நிறைவேற்றப்படுவதற்கு இவர்கள் தான் பொறுப்பாளிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி பேசலாம். நிறைவாக அந்த அங்கத்தவர்கள் ஒருவருடைய வருகை, அவர்களுடைய கனதிமிக்க பங்களிப்பு, காத்திரமான கருத்துக்கள், தொடர்ந்தும் அவர்கள் இணைந்திருக்க வேண்டும் என்பதான விருப்பம், அடுத்து வருகின்ற நிகழ்வுகளிலும் அவர்கள் தொடர்ந்திருக்க வேண்டும் என்பதான விருப்பம் என்பவற்றோடு அவர்களுடைய வருகைக்கு நன்றியும் வாழ்த்தும் கூறி அந்த கூட்டத்தை நிறைவு செய்ய முடியும்.
இது கூட்டம் நடைபெறும் போதான முகாமைத்துவம். ரெண்டு கட்டங்கள் நாங்க பார்த்து வச்சிருக்கோம். கூட்டத்துக்கான முன்னாயத்த முகாமைத்துவம், கூட்டம் நடைபெறும் போது கூட்டத்தை முகாமை செய்தல். மூன்றாவது, கூட்டம் முடிவடைந்த பின் மேற்கொள்ள வேண்டியது. கூட்டம் முடிவடைந்த பின் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள், முடிவுகள் போன்றவற்றை உடனடியாக அங்கத்தவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். உடனடியாக அங்கத்தவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் கூட்ட அறிக்கை அங்கத்தவர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் தான் அதனுடைய கருத்து. கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் அல்லது மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள், நடைபெற்ற கருமங்கள் என்பவற்றை உடனடியாக அங்கத்தவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக எழுத்து மூலமான உறுதிப்படுத்தலை வழங்க வேண்டும். இந்த தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, இந்த விடயத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த திணைக்களம் அல்லது இந்த திணைக்களத்திலிருந்து வரைய தந்திருந்த இந்த பிரதானி அல்லது நிறுவனத்தினுடைய பிரதிநிதி தன்னுடைய பொறுப்பை, அவருடைய கடப்பாட்டை ஏற்றுக்கொண்ட என்பது போல அது இருக்க வேண்டும். இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக அடுத்த கூட்டத்துக்கு முன்பாக கூட்ட அறிக்கையை அங்கத்தவர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அடுத்த கூட்டத்துக்கு வருகிற போது சென்ற கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் தொடர்பான ஒரு கன்செப்டோடு, என்ன கருவன்றோடு அவர்கள் வருவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். இது கூட்டம் முடிவடைந்த பின்னான முகாமைத்துவம். ஆகவே கூட்டம் ஒன்று முகாமை செய்யப்படுகின்ற விதம் என்று கேட்கப்பட்டால் இந்த 3 விதமாக நீங்கள் எடுத்து விளக்கி அந்த விடயங்களை அவர்களுக்கு தருவது சிறப்பானதாக இருக்கு. பொதுவாக இந்த கூட்டம் தொடர்பாக கேட்கப்படுகிற இன்னொரு வினா, கூட்டங்கள் வினைத்திறனற்றவையாக அமைவதற்கான காரணங்கள் என்ன? கூட்டங்கள் எதிர்பார்த்த விளைவுகளை தராமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அல்லது கூட்டங்கள் வெற்றி அளிக்காமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன? கூட்டங்கள் வினைத்திறனற்றவையாக மாற்றமடைவதற்கான காரணம் என்ன? இந்த மாதிரி சரிதானே. ஒரு கூட்டம் ஏன் சக்சஸ் ஆகிறது இல்லை என்று சொல்லி கேட்கப்பட்டால் அதற்கு நாங்கள் பதிலளிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். கூட்டங்கள் பெரும்பாலும் வெற்றி அளிப்பது இல்லை. அப்ப வெற்றி அளிக்காத கூட்டங்கள், ஏன் கூட்டங்கள் வெற்றி அளிக்கவில்லை என்பது தொடர்பில் நாங்கள் பார்த்தோம். ஒன்று, கூட்டங்கள் பொருத்தமான நேரம், பொருத்தமான இடம், பொருத்தமான காலப்பகுதியில நடத்தப்படுவதில்லை. அப்படி நடத்தப்படாவிட்டால் பிரச்சனையாக இருக்கும். பொருத்தமான நேரம், பொருத்தமான இடம், பொருத்தமான காலப்பகுதியில நடத்தப்படாமல் இருந்தால், உதாரணமாக மாத இறுதி, சம்பள நாட்கள், அல்லது அந்த பிரதேசத்துல வாழக்கூடிய பெரும்பாலான மக்களினுடைய பண்டிகை நாட்கள், இப்படியாக ஏதேனும் பொருத்தமான காலம், பொருத்தமான இடம், பொருத்தமான நேரம் கூட்டம் நடத்தப்படாமை. அடுத்தது, சரியான நிகழ்ச்சி நிரல் இல்லாமல் இருக்கிறது. கூட்டத்துக்கு சரியான நிகழ்ச்சி நிரல் அமைக்கப்படாவிட்டால் கூட்டம் தோல்வியடையும். பொருத்தமற்றவர்களை கூட்டத்துக்கு அழைப்பது, கூட்டத்தோட தொடர்பற்றவர்கள் அல்லது பொருத்தமற்றவர்கள் கூட்டத்துக்கு அழைக்கப்படுவது. பொருத்தமானவர்கள் தவற விடப்படுவது. பொருத்தமற்றவர்களை கூப்பிட்டாலும் பரவாயில்லை, சிலவர்களை பொருத்தமான ஆக்களை கூப்பிடாமல் விட்டுவார். சரிதானே. அப்போ சரியான நபர்கள் அல்லது தீர்மானம் எடுக்கக்கூடிய நபர்கள் கூட்டத்தில் பங்கு கொள்ளாமை. இப்ப சிறுவர் பெண்கள் தொடர்பான கூட்டம் நடக்கும், அதுக்கு அந்த பிரிவினுடைய பொறுப்பதிகாரி வராமல் ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிள் வருவார். அவர் வந்து அங்கோட தீர்மானம் எடுக்க போறது இல்லை, அவர் எந்த பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு போக மாட்டார். எதுவாக இருந்தாலும் சேரிட்ட சொல்றேன், மேடத்திட்ட சொல்றேன் என்று சொல்லுவார். சேரிட்ட சொல்லுவேன் அல்லது மேடத்திட்ட சொல்றேன் என்று சொல்லுவாரே தவிர அவராக எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க மாட்டார். அப்போ அப்படியாக பொருத்தமற்றவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வது அல்லது பொறுப்பெடுக்க உரிய தகமையற்றவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வது. கூட்டங்களில் கலந்து கொள்வோர் தாமதமாக வருகை தருவது. ஒரு போய் மூட்டை காட்டிட்டு வருவோம் என்ற மாதிரியாக வருகிறது.
தெளிவான, உறுதியான, நிறுதிட்டமான தீர்மானங்களை மேற்கொள்ள முடியாத தலைமை. சில தலைமைகள்ல அப்படி இருக்கு. தெளிவான, உறுதியான ஒரு திட்டவட்டமான தீர்மானத்தை மேற்கொள்ள இயலாமல் இருக்கிறது. கூட்டங்களில் கலந்து கொள்பவர்கள் போதிய முன்ன ஆயத்தம் இல்லாமல் கலந்து கொள்வது, சரியான தகவல்கள், தரவுகளை தயார் செய்யாமல், போதிய முன்ன ஆயத்தம் இல்லாமல் கூட்டத்துல கலந்து கொள்வது, கூட்டம் நீண்ட நேரம் நடைபெறுவது. சில பேர் ஆண்டு அனுபவித்து கூட்டம் நடத்துவாங்க. கூட்டம் நீண்ட நேரம் நடைபெறுவது, ஒரு நேர வரையறை கடந்து கூட்டம் மிக நீண்ட நேரமாக நடைபெறுகிறது. கூட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாயத்தங்கள் சரியாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிற ஒலி அமைப்புகளில் காணப்படுகிற தடைகள், காற்றோட்டம், வெளிச்சம், இருக்கை வசதிகள் போன்றவற்றில் காணப்படக்கூடிய அசௌகரியம், எல்லோரும் கருத்து தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அளிக்கப்படாமல் அங்கு ஒரு குறுகிய அடிப்படையிலான அல்லது ஒரு நெரோமை என்று சொல்வார்கள், ஒரு குழு மனப்பான்மையோடு, ஒரு குறுகிய மனப்பாங்கோடு குறித்த சிலர் கூட்டங்களில் முக்கியத்துவம் வழங்கப்படுதல், குறித்த சிலருக்கு கூட்டத்தில் முக்கியத்துவம் வழங்கப்படுதல், இவ்வாறான குறைபாடுகளினால கூட்டங்கள் வெற்றி அளிப்பதற்கு தவறிவிடுகிறது. கூட்டங்கள் வெற்றி அளிக்காமைக்கான காரணங்கள் என்று சொல்லி கேட்கப்பட்டால் இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக நீங்கள் இனியும் கூட விடயங்களை வச்சுக்கொண்டு கொண்டு போக இயலும். கூட்டங்கள் காணொளி மூலமாக நடத்தப்படுதல், காணொளி மூலமான கலந்துரையாடல்கள், அது ஒரு புதிய விடயம் அண்மை காலத்தில் இருக்குது. கடந்த பரீட்சைகள்ல இந்த விடயம் அதிக முக்கியத்துவம் பெறவில்லை. ஆனால் நவீன உபகரணங்களை பயன்படுத்துவதனால, அலுவலகத்தில் நவீன உபகரணங்களை பயன்படுத்துவதனால ஏற்படக்கூடிய அனுகூலங்கள், பிரதிகூலங்கள் என்பதாக கேட்கப்பட்டிருக்கு. நவீன தொடர்பாடல் முறைமையினுடைய அனுகூலங்கள், பிரதிகூலங்கள் கேட்கப்பட்டிருக்கு. நவீன தொடர்பாடல் முறை கடந்த கால தொடர்பாடல் முறைகளோடு ஒப்பிடுகிற போது நவீனமான தொடர்பாடல் முறைகள்னால என்ன வகையான நன்மைகள் இருக்குது என்று சொல்லி அது நாங்கள் அந்த பகுதியை நிறைவாக பார்ப்போம். இப்போ இந்த கூட்டம் என்கிற விடயத்தை எடுத்து பேசுகிற போது இப்போது அண்மை காலத்துல காணொளி கலந்துரையாடல்கள், ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் அல்லது வீடியோ கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரியான நடவடிக்கைகள் காணப்பட்டிருக்கு. இந்த காணொளி கலந்துரையாடலினுடைய நன்மைகள் மற்றும் அதனுடைய குறைபாடுகள் என்பது தொடர்பாக நாங்கள் பேசுவோம். சரிதானே? இது ஒரு அண்மை கால சமகால நடப்பு விடயம் என்பதன் காரணமாக இதனோடு மேலதிகமாக நாங்கள் ஏதேனும் பொருத்தி கொள்ளக்கூடிய விடயங்கள் இருந்தால் பொருத்தி கொள்ளலாம். இதுல இருக்கக்கூடிய விடயங்களை, இந்த ஆவணத்தோடு இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இப்ப முதலாவது நேரம், பணம், அதற்கான சிரமம் தவிர்க்கப்படுகிறது. இப்ப முதலாவது நேரமும் பணமும் மிச்சப்படுத்தப்படுகிறது. ஒரு அடிஷனலான நேருக்கு நேர் சந்திப்போடு தொடர்புடைய செலவுகள் என்பது அவர்களுக்கான தேநீர், சிற்றுண்டி, குடிநீர் வழங்குதல், இது போன்ற சில வேளை மண்டபங்களுக்கான செலவு. அந்த காலத்துல நான் நீங்களும் இதே விஷயத்தை படிக்கிறதாக இருந்தால் ஒரு பகல் நேரத்துல படிக்கும், அதுக்கு ஒரு கொட்டில் வேணும். மற்றதை நீங்கள் அந்த தயார்படுத்தல் நினைச்சு கொண்டு நாங்கள் இந்த ஆன்லைன் எஜுகேஷன்ல என்ன நன்மை இருக்கோ அந்த விஷயம் எல்லாத்தையும் அதுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கலாம். அப்ப நேருக்கு நேராக நடைபெறுகின்ற ஒரு கலந்துரையாடலோடு தொடர்புடைய செலவுகளை, அதுபோல கூட்ட மண்டபங்கள், அவர்களுக்கான உபசரணைகள் போன்ற பல்வேறு செலவினங்களை மிச்சப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இப்ப நேரம், பணம் மிச்சமாகிறது. இரண்டாவது, பயணம் அலைச்சல் குறைவாக இருக்கு. ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அது சில இயலாமைகள் உள்ளவர்களும் கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு காரணங்களால் சில உடல்நல குறைபாடுகள், இயலாமைகள் இருப்பவர்களும் அதில் கலந்து கொள்ள சௌகரியமானதாக இருக்கும். பயணம் ஒன்று அவசியமானதாக இருப்பது இல்லை.
சில வேளைகளில் 1 மணி நேரம் நடைபெறுகிற கூட்டத்திற்காக பல மணி நேரங்கள் பயணம் செய்கின்றதும் நிகழ்கிறது. எங்களுக்கு சில வேளை நடக்கும். நாங்கள் கொழும்புல 1 மணித்தியாலம் அல்லது 2 மணித்தியாலம், 2 மணித்தியாலம் என்பதே கூடும், சரிதானே? நடைபெறுகிற கூட்டங்களுக்கு, அது மிக உயர்வு இடங்களில் நடைபெறுகிற அலரி மாளிகை போன்ற இடங்களில் நடைபெறுகிற கூட்டங்கள், ஒரு 40 நிமிட கூட்டத்துக்கு நாங்கள் சில வேளை ஒரு 2 நாள் பயணம் செய்வோம். இங்கே இருந்து போய் அடுத்த நாள் அங்கே இருந்து வந்து. இங்கே இவ்வாறான கலந்துரையாடல்கள் அந்த பயணம் தேவையில்லை. தொலைதூரத்தில் பணியாற்றுகிற அலுவலர்கள், உத்தியோகத்தர்கள் மற்றும் தொடர்பாளரோடு தொடர்புடைய உத்தியோகத்தர்கள் ஆகியோரை ஒன்றிணைப்பதாக இது அமைந்திருக்கும். தொலைபேசியில பேசுகிறதை விட இது ஈடுபாட்டோடு கூடியதாக இருக்கும். வீடியோ கான்பரன்ஸை வச்சுக்கொண்டு கதைக்கும், சரிதானே? அப்போ இதனுடைய செயல்திறன், உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கும். மேலே சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் ஒன்றிணைத்த விளைவாக குறைந்த நேரம், குறைந்த பணம், குறைந்த சிரமம் அல்லது விரயம், அதிகரித்த தனிப்பட்ட இணைப்பு மற்றும் பயணம் இல்லாமை போன்றவை காரணமாக இது அதிக செயல்திறனுடையதாக, எஃபெக்டிவ் அல்லது ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன் வாய்ந்ததாக இது இருக்கும். இங்கு அவர்கள் கூட்டத்துக்கு தயாராகி காத்திருப்பது, பங்காளர்களுக்காக காத்திருப்பது போன்ற சிரமங்கள் அங்கே இல்லாததால இது சிறப்பானது என்று சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, பயணத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக காபனூல குறைக்கலாம். ஒரு கூட்டத்துக்கு 25 மாவட்டங்கள்ல இருந்து அல்லது 331 பிரதேச செயலகங்கள்ல இருந்து பயணிக்கிற போது அவ்வளவு வாகனங்களும் உமிழக்கூடிய காபன் உமிழ்வை குறைக்கலாம். இப்படியான நன்மைகள், ஒரு 6 விதமான நன்மைகளை நாங்கள் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. காணொளி கலந்துரையாடல்ல காணப்படக்கூடிய குறைபாடுகள் என்ன? இந்த சில வேளங்களில் விடய புரிதல் என்பது குறைவாக இருக்கும். விடய புரிதல் உண்மையில இப்ப நானும் நீங்களும் பேசுகிற போது கூட உடல் அசைவுகள், சைகைகள் மற்றும் முகபாவம், அது தொடர்பான குறிப்புகள் ஒரு விதமாக ஒருவரை உற்று பார்ப்பதன் மூலமாக கூட ஒரு கவனத்தை ஈர்க்கும். சரி, என்னுடைய கலந்துரையாடல நான் சில வேளைகள்ல நிறைய செய்கிற நேரத்துல பார்த்தால் சில பேர் ஒரு விரும்பத்தகாத கோலத்துல படுத்திருந்து படிக்கிறது எல்லாத்தையும் நாங்க பார்த்துருக்கோம். வீடியோ எல்லாம் ஒன் பண்ணி வச்சிருப்பாங்க. நாம இந்த டைம்ல பார்க்க மாட்டோம் தானே. கடைசியா நிறைய செய்கிற போது பார்த்தால் அவர்கள் அந்த அவர்களுடைய அந்த போஸ்டர், அவர்கள் இருக்கிற நிலை அல்லது படுத்திருக்கிற நிலை போன்றவை விரும்பத்தகாத தன்மையோட எல்லாம் இருக்கும். இங்க வீடியோ கான்பரன்ஸ்ல அந்த விடயங்கள் தவிர்க்கப்பட்டால் கூட உடல் மொழி அசைவுகள், அந்த நேரடி கண் பார்வை தொடர்பு, அந்த எண்ண அலைகளுக்கூடாக பரிமாற்றப்படக்கூடிய அந்த தொடர்பு திறன் இல்லாம இருக்கும். அப்போ புரிதலில் விளங்கிக் கொள்ளுதலில் 55% உடல் மொழியிலிருந்து வருகிறது என்று சொல்லுகிறார். இந்த காணொளி கலந்துரையாடல் என்பது ஒருவர் முகம் பார்க்க அனுமதித்தாலும் அவர்கள் முழுமையாக அங்கே நிற்கிறது இல்லை. சில பேர் நின்று படிப்பிக்கிற மாதிரியாக சிலது அமைந்திருந்தால் சரி, மற்றபடி சாதாரண வீடியோ கான்பரன்ஸ்ல அது நடக்காது. அப்ப தனிப்பட்ட தொடர்பு மற்றும் புரிதல் என்பது மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும். அங்கு ஒருவரோடு ஒருவர் ஏற்படக்கூடிய அந்யோன்யம் மற்றும் அறிமுகம் என்பது தவிர்க்கப்படும். ஒருவருக்கு ஒருவர் இடையிலான அறிமுகம், பரஸ்பர அறிமுகம் அங்கு கூட்டத்துக்கு முன்னும் பின்னும் கூட்டத்தின் போதும் ஏற்படக்கூடிய அந்த நெருக்கம் இதனால ஏற்படாது, சரிதானே? அங்கு கை குலுக்குதல், வரவேற்றல், புன்னகை பரிமாறிக்கொள்ளுதல் போன்ற அந்த பாரம்பரிய சந்திப்பில் காணப்படக்கூடிய ஒரு நெருக்கம், ஒருவருக்கு ஒருவர் ஏற்படக்கூடிய புரிதல் என்பது இங்கு ஏற்படாமல் ஒரு விலகல் தன்மை இருக்கும். இரண்டாவது, தொழில்நுட்ப குறைபாடுகள் காரணமாக ஒரு காலதாமதம் அல்லது இடையூறுகள் ஏற்படுகிறது. சில வேளைகளில் சில பேருக்கு சில விடயங்கள் பேசுகிற போது முக்கியமான எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் கேட்கிற போது அங்கே இருக்கக்கூடிய ஒலி குறைபாடுகள் அல்லது விட்டு விட்டு வருகிற, விக்கி வருகிற, வெட்டி வருகிறது போன்றது. அதுக்காக நான் ஒவ்வொரு தடவையும் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் இங்கே நாங்கள் கிட்டத்தட்ட 70%
உடல் மொழி, சைகைகள், முகபாவம், கண்ணினால் வெளிப்படுத்தப்படுகிற நோக்குதல் குறிப்புகள் எதுவும் இருக்காது. வெறும் குரலை மட்டும் நம்பி பிசினஸ் பண்றது. அப்ப இந்த குரல்ல 30% குறைஞ்ச விடயம்தான் உங்களுக்கு பரிமாறப்பட போகுது. அப்போ அதுவும் பிழைச்சு போயிடுதுண்டா. சரிதானே? இது நீங்க ஏதோ பெரிய மனசோட பரவாயில்ல இப்படி கதைக்கிறது போதும் அப்படி இருக்கிறதால உண்மையில இந்த பரிமாற்றம் இது ஒரு நேரடி செயலமர்வாக இருக்கிற போது வேறு விதமாக இருக்கும். இதுல சில நன்மை இருக்கு. இந்த ஆவணங்களை எல்லோருக்கும் காட்சிப்படுத்தி ஒரே விதமாக கவனத்தை ஓரிடத்துல ஒன்று குவித்து கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும். ஆனால் அங்க அப்படி இருக்காது. எவ்வளவுதான் சொன்னாலும் ஒரு கால அதை பார்க்கிற போது நல்லா இருக்கும். தொழில்நுட்ப சிக்கல்கள், பணியாளர்களுடைய பயிற்சியின்மை, இப்ப எங்களுடைய இதுல இருக்கிறாங்க, நம்ம இதுலையும் காட்டுறேன். சரிதானே? தங்களுடைய பெயரை பதிவிட தெரியாமல் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாரோ எங்கேயோ ஒரு வெள்ளைக்காரன் வச்ச சாம்சங், கேலக்சி, ஒப்போ, ஐபோன் இந்த மாதிரியான பெயர்களோடு இருக்கிறவர்கள் உண்டு. அப்போ அப்படி அந்த தொழில்நுட்பம் சார்ந்த அறிவின் பற்றாக்குறை, பயிற்சியினம் போன்ற விடயங்கள் ஒரு தடையாக இருக்கும். சரிதானே? இவ்வளவு விடயங்கள் தான் நாங்கள் கூட்டங்கள் தொடர்பாக பேசக்கூடியது. இன்றைக்கு வாய்மொழி தொடர்பாளர்ல முக்கியமான ஒரு விடயமாக கூட்டம் என்பது தொடர்பாக பேசியிருக்கிறேன். அடுத்து வருகிற செயலமர்வுல என்னுடைய திட்டம் சரியாக இருந்தால் கடிதம் தொடர்பாக, எழுத்து மூலமான தொடர்பாடல்ல கடிதம் என்பதை முழுமைப்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கிறேன். அறிக்கைகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம், கொஞ்சம் அதை பார்த்துக் கொள்ளுங்க. அது எழுத்து மூலமான தொடர்பாடல்ல முக்கியமானது கடித முகாமைத்துவம் தொடர்பாக பார்க்க வேண்டும். கடித முகாமைத்துவம் என்பது ஏற்கனவே அலுவலக முறைமையோடு தொடர்புடைய ஆவண முகாமைத்துவத்தினுடைய பின்பகுதியாக அது இருக்கும். இங்கே இதுதான் என்று சொல்லி நிறுதிட்டமான எல்லைகள் இல்லை. அலுவலக முறைமைக்கு படிக்கிறது பொது வினாத்தாளுக்கு வரும், பொது வினாத்தாளுக்கு படிக்கிறது அலுவலக முகாமைக்குள்ள வரும், அலுவலக முகாமைக்கு படிக்கிறது பொது வினாத்தாளுக்குள்ள போகும். இந்த மாதிரியாக இதுல வரையறை செய்து அப்படி எல்லாம் சொல்ல இயலாது. அதனால் நாங்கள் ஏதோ ஒரு அஜெண்டா ஒன்று வச்சுக்கொள்வோம். சரிதானே? அலுவலக முகாமைத்துவம், தாவன நடைமுறைகள், நிதி நடைமுறைகள் போன்றவை நாங்கள் 5 செயலமர்வுகளை நிறைவு செய்திருக்கிறோம். இதுல மிக முக்கியமாக பொது வினாட்டாளக்கூடிய செயலமர்வுடைய எண்ணிக்கை தான் குறைவாக இருக்கிறது. அடுத்து வர நாட்கள்ல அதற்கு ஒரு மேலதிகமான செயலமர்வு போட்டு சமப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்குது. பார்ப்போம், நான் தெரியப்படுத்துகிறேன். சரி, அப்ப இந்த அளவோட இன்றைக்கு ஒரு 6 நிமிடங்கள் முன்பாக செயலமர்வை நிறைவு செய்து கொள்வோம். நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டியிருந்தால் ஓஃப் ரெக்கார்டிங்கில் கேட்கலாம்.